கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் இந்த நேரத்திலும் கூட நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை சகல காரியத்திலும் நம்மை நடத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்கிறேன். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன். ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் நம் முழு இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி நாம் துதிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உம்முடைய அதிசயங்களெல்லாம் நான் விவரிப்பேன். நீர் எனக்கு கடந்த நாட்களில் செய்த ஒவ்வொரு அதிசயமான காரியங்கள் ஆண்டவரே, நான் உம்முடைய நாம மகிமைக்கென்று அதை நினைவு கூர்ந்து அதை நான் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து விவரிப்பதற்கு இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளை எனக்கு ஆசீர்வாதமாய் உமது துதித்து நீர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லி அறிக்கையிட கிருபை பாராட்டினதற்காக எல்லாரும் மகிமைப்படுத்தி நாம் தேவனை நோக்கி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய நாமத்தை நான் துதிப்பதற்கும் நீர் கடந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தின பாதைகள் அதிசயமான காரியங்களுக்காக நன்றி சொல்வதற்கும் கிருபையை பாராட்டின தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை துதிங்க. கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்தி நல்ல ஆண்டவரை துதிங்க. கொஞ்ச நேரம் வாய் திறந்து நல்ல துதிங்க. தேவனுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் நன்றி ஆண்டவரே. பரலோக சமூகத்தில் எல்லாரும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே என் பலனும் என் கீதமும் என் கோட்டையும் அரணுமானவரே, அடைக்கலமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுதும் கண்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு மனமகிழ்ச்சி உள்ள நாளாகவும் பரிசுத்த நாளாகவும் பரிசுத்த ஓய்வு நாளாகவும் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற நாளாக எங்களுக்கு ஏற்படுத்தின தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தேவனை துதிங்க. கொஞ்ச நேரம் நல்லா துதிங்க. ஆவில நிரம்பி நல்லா துதிங்க. தேவன் செய்த நன்மைகளுக்காக, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நன்மையான காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக எல்லா துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவாக்கு வல்லமையுள்ள நாமத்தினால நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே மகத்துவமானவர், நீரே உன்னதமானவர், நீரே உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறீர், எங்கள் மேலே எவ்வளோ கரிசனை வைத்திருக்கிறீர், எங்கள் மேலே எவ்வளோ அக்கறை வைத்திருக்கிறீர் அப்பா. கடந்த நாட்களில் நல்ல உணவு கொடுத்தீரே, நல்ல உடைகளை கொடுத்தீரே ஆண்டவர், உமக்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு ஆகாரம் இல்லாமல், உடை போட்டுவதற்கு உடுத்துவதற்கு உடைகள் இல்லாமல் எவ்வளோ வேதனைப்படுகிற காலங்களிலே எங்கள் மேலே இரக்கம் வைத்து நல்ல துணிகளை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து 3 வேளை திருப்தியாய் சாப்பிடவும் உமக்கு நன்றி சொல்லவும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வாரமும் கூட எங்களை விதமாக ஆசீர்வாதமாய் நீ நடத்துவீர் என்று நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. புதிதாய் வந்திருக்கிற குடும்பங்களும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு நல்ல வேலை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. என் குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி. என் குடும்பத்தில் உள்ள எல்லாவித ஆசீர்வாதத்தின் நன்மையினால கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் கொஞ்ச நேரம் தேவனை நல்லா துதிங்க, 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மள 6 நாள் நம்முடைய கண்ணின் மணி போல நம்மளை காத்துக்கொண்டு ஒரு சிறகுகளால் கொஞ்ச நேரம் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எத்தனை நன்மைகள் செய்தீங்க எங்க குடும்பத்தில், எத்தனை அற்புதமான ஆசீர்வாதமா நடத்தினீரே, அற்புதமாய் நடத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. எல்லாம் நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்கப்பா. எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீரே, பலனை கொடுத்தீரே, நல்ல வேலைகளை கொடுத்தீரே, வருமானங்களை கொடுத்தீரே, எங்கள் குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு ஆண்டவரே நல்ல ஞானமும் அறிவும் பலனும் கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கர்த்தாவே எங்களுக்கு நல்ல சபை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு நல்ல திருச்சபை கொடுத்தீங்க, இந்த சபை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த சர்ச்சை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த சபையில நாங்க சகோதர சகோதரி என்று நல்ல சிநேகத்தோடு, ஒரு நல்ல ஐக்கியத்தோடு, நல்ல சமாதானத்தோடு எப்பொழுதுமே நாங்கள் ஒருமன ஆவியோடு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகவும், நல்ல ஜெபிக்கவும், ஒருவர் பாரத்துக்காக ஒருவருக்காக நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கவும் எங்களுக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுப்பீராக, நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, எங்க சபைக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்குள்ள அன்றைய நல்ல ஸ்லாக்கியத்தை தாங்கப்பா, நல்ல ஐக்கியத்தை தாங்க. எங்களுக்குள்ள குறைபாடுகள் இருக்கக்கூடாது, குற்ற சுமத்துறது இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒரு ஆண்டவரை நாங்கள் தாண்டி ஜாதியை குறித்து, மதத்தை குறித்து, மற்ற காரியங்கள் குறித்து எங்களுக்குள்ள மன உளைச்சலும் ஆக ஆண்டவர் நாங்கள் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே எங்களுக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுங்க, நல்ல ஒருமன ஆவியை கொடுங்க, ஒருமன சிந்தையை தாங்க. நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க சபை நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடையணும். எங்க சபை நாளுக்கு நாள் ஆண்டவர் பரிசுத்தம் அடையணும். எங்க சபை நாளுக்கு நாள் ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக பரிசுத்தம் அடையணும். எங்க ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமா வாழணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படி வருகைக்கு ஆயத்தமா இருக்கக்கூடிய சபையாய் ஆண்டவர் எங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவியங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் நடக்கணும். ஏசப்பா கிட்ட நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்காகவே ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் யாரும் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை, அப்படிப்பட்ட மனிதர்கள் மகான்கள் அல்ல. இந்த உலகத்தில் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்ம மீறி நடக்கிற தவறுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காகவே வந்தார் என்று நமக்கு வேதம் சொல்லப்படுகிறது. அவரே நமக்கு சொல்லியிருக்கிறார், இந்த பூமியிலே பாவிகளுக்காக, அவர்களை ரட்சிப்புக்காக, மீட்புக்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். இயேசு கிறிஸ்து எவ்வளோ அன்புள்ள தேவன், நம்ம மேலே கரிசனை உள்ள தேவன். நம்ம பாதாளத்துக்கு நரகத்துக்கு போய் விடாதபடி அவரே நம் பாவங்களெல்லாம் சுமந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு அடைக்கலம் பாதுகாப்பு கொடுத்து, நமக்கு சமாதானம் இல்லாத வாழ்க்கையில இந்த திருச்சபையில் ஒரு நல்ல சமாதானத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதற்காகவே தன் ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தில் வந்தார். எவ்வளோ நல்ல தேவன் நமக்கு ஆண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மனதுருக்கமுள்ள தெய்வம், மனமிறங்கி நமக்கு பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்களும் நானும் ஆராதித்து நன்றி சொல்ல வந்திருக்கிற அந்த தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போக ஒரு நாளும் கர்த்தர் விடமாட்டார். விசுவாசிக்கிறவர்கள் யாரும் பயப்பட மாட்டார்கள். உலக காரியங்களை குறித்து, உலக சூழ்நிலைகள் குறித்து, உலகத்தில் தேவைகள், பொருளாதார காரியங்களை குறித்து ஒரு நாளும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இயேசு சொல்றார், என் ஜனங்கள் எனக்காகவே ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதி சொல்லி வருவார்கள். இன்றைக்கு ஆண்டவரை எவ்வளோ நம்ம துதிக்கிறோமோ, எவ்வளோ அவர்களை செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோமோ, ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராங்க. அல்லேலூயா. சொல்லுவோமா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரை தேடி வருகிறவர்கள், அவருக்கு மறவாமல் நன்றி சொல்லுகிறவர்களை, வாரம் தவறாமல் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மட்டுமல்ல தினந்தோறும் நம்மை நடத்தினதற்காக நன்றி சொல்லுகிறவர்கள், அல்லேலூயா, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக, அவர்கள் ஒரு நாளும் தடைகுனிந்து நிற்க, எந்த மனுஷனாலும் அவங்க பாதிக்கப்பட கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார். நம்ம ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த சபையில் நடக்கக்கூடிய எல்லாவித ஆராதனை நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. பரிசுத்தமுள்ள ஆராதனை, மகிமையுள்ள ஆராதனை, தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனை, எங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி பெற்ற ஒரு ஆராதனை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, வருகிற ஜனங்கள் துரிதமாய் கொண்டு வந்ததுக்காக நன்றி, பாதுகாப்பாய் கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களை ஆசீர்வாதமாக நடத்தி வந்ததுக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்தி, இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும், இன்னும் அநேக ஜனங்கள், புதிய ஜனங்கள், எல்லா ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பாதுகாப்பாய் கொண்டு வாங்க. விபத்து இல்லாமல், ஆபத்து இல்லாமல், தடை இல்லாமல் முழு ஆசீர்வாதத்தின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வரும்படியாய் நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற இந்த வேலையில எல்லாவிதம் ஆரம்பம் முதல் முடிவு வரை இப்படி மகிமையான பிரசனத்தினாலே இந்த ஊழியத்தை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடைகளும் மாம்சத்தின் கிரிகைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அதமாக்கி நாங்கள் போடுகிறோம். இந்த சபைக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவாகிய நீ நாமத்தில் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை நடத்துவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நல்ல மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க, இன்னும் நல்ல மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்கள் வழியாய் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நாம் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், உன்னதரே என் நேசரே உமது ஆண்டவரே பேர் அன்பினாலே நான் அசையாமல் உறுதியான நம்பிக்கையில் நான் இருப்பேன், நடப்பேன், வாழ்வேன் என்று அர்ப்பணித்தவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடல் வழியாய் நன்றி சொல்லுவோமா? தந்த வெற்றியில் கடி கூறுவேன் நான். மனதின் எக்கங்கள் மலர செய்தீர், நான் வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் எக்கங்கள் மலர
வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினீர். முந்தன் வலது கரத்தால் காப்பாற்றினீர், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினீர். இந்த சபைக்கு யாவையும் செய்து முடிப்பீர், என்று உள்ளது உமது அன்பு. எனக்காய் யாவையும் செய்து முடிப்பீர், என்று உள்ளது உமது அன்பு. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினார். அசைவுறாதிருப்பேன், உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். நான் அல்லேலூயா. அவர் வலது கரத்தினாலே ஒவ்வொரு நாளும் சத்துரு நம்மளை மேற்கொள்ளாதபடி, பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை நித்தமும் பாதுகாத்து நடத்துகிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி இம்மட்டும் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் விரும்புகிற எல்லா காரியத்திற்காகவும் சங்கீதக்காரன் சொன்னது போல 138:8 பிரகாரமாக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் எனக்காக, என் குடும்பத்துக்காக, சபைக்காக, சபையின் ஊழியத்திற்காக, அவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிற அத்தனை பேருக்காக யாவையும் அவர்கள் விரும்புகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுவோமா? ரபா ஷகதன ரபா கலபா தினே ரிபா கலபா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசுதான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர்தான் எனக்கு பலனானவர். அவர்தான் எனக்கு பாதுகாவலர். அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தகப்பன். என்னையும் ஆண்டரே சங்கீதக்காரன் சொன்னது போல அன்று உன்னதமானவராக உம்முடைய மறைவுக்குள் எங்களை மறைத்து அன்று நடத்துகிற தேவன், எனக்கு சகாயம் செய்கிற தேவன். அவரை பாடி துதிக்காம என் நாவு, என் இருதயம் சும்மா இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோமா? அவரை போற்றுவதற்கும், அவரை உயர்த்துவதற்கும், அவரை பாடுவதற்கும், அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்பதற்கும், அவருக்கு மாத்திரம் துதிகன மகிமையை செலுத்துவதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னை விசேஷித்த பரிசுத்தவான்களாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! கர்த்தருடைய சமூகத்தில் 2 கரங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லி ஆமேன் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படட்டும். இன்றைக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீரின் வெள்ளம் என் பேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி ஐயா. என்னை விடுவித்து
சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை போற்றுவோம், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவோம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை உயர்த்துவேன், நீர் செய்த நன்மைகளை பாடுவேன். ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர, இயேசு ராஜா நீரே, துதிகன மகிமைக்கு பாத்திர, இயேசு ராஜா நீரே, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி தினமும் என்னை போஷித்து என்னை உயர்த்தினீரே, ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். நீரென் பெலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன், நீரென் பெலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர, இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர, இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர, இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர, இயேசு ராஜா நீரே. விசுவாசம் உள்ளவங்க, தேவனை முகமுகமா தரிசிக்கிறேன் என்று வாஞ்சை உள்ளவங்க மாத்திரம் கர்த்தரை மகிமையோடு 2 கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்த தேவனே, கடந்த நாட்கள் முழுவதும் என் ஜபங்களை ஏறெடுத்து, என் விண்ணப்பங்களை ஏறெடுத்து, என்னை ஆசீர்வாதமாய் என்னையும் குடும்பத்தையும் ஆதரித்து நடத்தினரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற ஒரே தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் சொல்லுவோமா? என்னை பொல்லாங்கனுக்கும் பொல்லாத கிரிகளோட ஆவிகளுக்கும் விஷப்பூச்சிகளுக்கும் சத்துருக்கும் வானமண்டல பொல்லாத சேனைகளுடைய கிரிகளோட ஆவிகளுக்கும் மாந்திரிக பிள்ளைசுனி செய்வினை கட்டுகளிலிருந்து என்னை தப்பிவித்து பாதுகாத்திரே. உமக்கு நன்றி. என்னை விடுவித்து காத்திரே. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ராபா ஷாகா தான 2 கரங்களை தட்டி விசுவாசம் உள்ளவங்க சொல்லும் போதே, விசுவாசிக்கும் போதே கர்த்தருடைய கரம், தேவனுடைய நாமம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவோமா? ராபா ஷாகதான ரபா பாபா காலாபா யாந்தான ரபா பக்காலாபா யாந்தோனா அக்காபா தனிரிபி பக்காலாபா. என்னையும் என் குடும்பத்தையும் விடுவித்து பாதுகாத்தீரே. அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காமல் எந்த மனுஷனும் விட்டு கொடுக்காதபடி இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஆனால் எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் ஜனங்கள், அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், அவருக்காகவே தன் ஜீவனையும் ஒப்பு கொடுக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் அவர் விட்டு போக மாட்டார். என்னை பாதுகாக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை தப்பிவிக்கிறவர். நான் வழி மாறி போனாலும் சரி, என் பாதைக்கு நல்ல வழி காண்பிக்கிற அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. என்னால் சில காரியங்கள் முடியாத போது கூட என்னை ஆண்டவர் என்ன செய்வார்? தைரியப்படுத்தி வசனத்தை அனுப்பி குணமாக்கி என்னை தூக்கி எடுக்க, தூக்கி நிறுத்த, தூக்கி நடத்த என்ன என் தேவனால் ஆகும்.
விசுவாசம் உள்ளவங்க அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே சில வேளையில் நான் வழி மாறி போவேன், சோர்ந்து போவேன், பலவீனம் அடைஞ்சிருவேன், என்ன செய்வதென்று புரியாத ஒரு குழப்பத்திலே நான் நிற்பேன். ஆனால் உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை தேற்றி பலப்படுத்தி சகாயம் செய்து நேர் வழி அந்த நித்திய பாதையான சமாதானத்தின் பாதையில் தைரியத்தின் பாதையில் என்னை நடத்துகிறீரே, உமக்கு நான் எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று சொல்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. நான் பாவம் செய்த போது கூட ஆண்டவரே அந்த பாவத்தை எனக்கு கண்டித்து உணர்த்தி ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கிருபையின் தயவும் கொடுத்து என்னை பாவமில்லாத ஒரு நல்ல சாட்சி பெற்ற தேவ மனுஷனாய் மனுஷியாய் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீரே. என்னை ஒவ்வொரு நாளும் இந்த சபையில் ஒரு நீதிமானாக உம்முடைய பிள்ளையாக சாட்சி பெற்றவனாக உலகத்துக்கும் எனக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு நல்ல பாவம் இல்லாத வழியை காண்பிக்கிறீரே, பரிசுத்தமான நித்திய வழியை நேராக என்னை நடத்துகிறீரே. அதற்காக நான் நன்றி சொல்றேன் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னையும் என் குடும்பத்தையும் என் தகப்பன் இயேசு. சொல்லுவோமா, நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், தினமும் பாதுகாப்பவர் என் இயேசு நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், எங்களை பாதுகாப்பவர் எங்கள் இயேசு நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோக்கி அடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. விட்டு கொடுக்காத தகப்பன், என்னை நடத்துகிற தகப்பன், ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை பாதுகாத்தவரே. நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், எங்களை பாதுகாப்பவர் எங்கள் இயேசு நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், குடும்பத்தை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. எங்களை விட்டு கொடுப்பார், சபையை சபையோர் எல்லாரையும் என் தகப்பன் இயேசு நீர் ஒருவரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால முடியாத சூழ்நிலையில என்னை கரம் பிடித்து தூக்கி நீ நடத்தினீரப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை உயர்த்தி நடத்தினீர். நான் நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். சேர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை ஒவ்வொரு நாளும் கரம்பிடிச்சு நடத்துகிறீரே, எந்த தீமை அணுகாமல் பாதுகாத்தீரே. என் தகப்பனே உமக்கு நன்றியப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை சொல்லுங்க சொல்லுங்க. வாய் திறந்து நன்றியோடு ஜெபத்தோடு ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு அறிக்கையோடு சொல்லுங்க. பா, என்னை விட்டு கொடுக்காத, இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை மறந்தாலும் கைவிட்டு போனாலும் நீங்க என்னை விட்டு கொடுக்காம நடத்துறீங்க. என்னை பாதுகாப்பவர் என் இயேசு நீங்க. ரெண்டு கை உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே வாங்க. எவ்வளோ சொல்கிறீங்களோ, எவ்வளோ துதிக்கிறீங்களோ, எவ்வளோ விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்துறீங்களோ, கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை மகிமையாக நடத்துவார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே நாம் எழுந்து நின்று தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வோம். பக்தியுள்ள ஆராதனை, தேவனுக்கு நீங்கள் செய்ய போகிற புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆராதனை, தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு பணிந்து குனிந்து முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துகிற பரிசுத்தமுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை என்பது கட்டாயப்படுத்தி ஆராதனைப்பது அல்ல. அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. யார் உங்களுக்கு ஆராதிப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு கட்டாயத்தோடு ஆராதிங்க, கண்டிஷன் பண்ணி ஆராதிங்கன்னு சொல்வதல்ல. உங்களுடைய மன விருப்பம், உங்கள் இருதயத்தை திறந்து ஃப்ரீடமா உங்கள் இருதயத்தை திறந்து அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, இனி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் செய்ய போகிற நன்மைகளுக்காக ஐ தேங்க்ஸ் யூ காட் வித் காட். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். அல்லேலூயா. முழு மனதோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காம வெறுமையாக அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை போல இரக்கமும் அன்புள்ள தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நான் தெரிந்து கொண்டது போல நீங்களும் தெரிந்து கொள்ள கர்த்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவாராக. கரங்களை கட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துமா? ரீபா ஷாக்கா தானா ராபா பாக்கா ராபா. மகிமை பிரசன்னத்தோடு தேவனை முகமுகமாக மோசை தரித்தது போல தரிசித்தது போல நீங்களும் நானும் யோனைக்கு போல தரிசிப்போமா? அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வோமா? பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனுக்கு பயந்து நன்றி சொல்லுவோமா? இங்கே பாருங்க, ஆண்டவர் ஆராதிக்கும் போது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் போல ஆண்டவர் சொல்கிற பற்றி அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கும் போது நல்ல விடுதலையோடு ஆராதிக்கணும். கைகளை உயர்த்தினா சில பேருக்கு கையே வர மாட்டேது மேலே, இல்லையா? சில பேருக்கு அப்படியும் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி உற்சாகப்படுத்தணும்னா கொஞ்சம் ஆஃப் இப்படி தான் வருது. அதுக்கு மேலே பார்த்தா எப்படி? சில பேர் எப்படி பார்த்துட்டு நல்லாவே உயர்த்தி ஆராதிக்கிறீங்க.
புரியுதுங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதுதான் தேவ பிரசனம். அதே மாதிரி உங்கள் இருதயம் தேவனை துடித்து கொண்டிருக்கணும். அவரை பார்க்கறது அந்த வாஞ்சை. உங்கள் வாய்கள் என்ன நம்ம சொல்லணும், எனக்கு நேற்று தினத்தில் அற்புதம் செஞ்சீங்க, முந்தா நேரத்தில் இப்படி நடத்துனீங்க, அதுக்கு முன்னாடி இப்படி போசித்தீங்க, இதெல்லாம் சொல்லி 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 அவரை மகிமைப்படுத்தி பாருங்களேன். உங்கள் இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? மகிழ்ச்சி உள்ள இருதயமாக நீங்கள் புறப்பட்டு போவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? 2 கை சுளுக்காக இருந்தால் கூட சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் என் கை சுளுக்காக இருக்குது, தூக்க முடியாது. புரியுதுங்களா? என்னுடைய கையை நான் கூட சொல்கிறேன் ஓப்பனாக, என்னுடைய கை இதுக்கு மேலே தூக்க முடியும். ஏன்னா இங்கே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், மேஜர் ஆப்ரேஷன். ஆனால் பாருங்கள், புரியுதுங்களா? இந்த கைகளை எப்படி தூக்கி நிற்கிறேன் பார்த்தீங்களா? என்ன இடது கை தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கை தூக்க முடியாது, கொஞ்சம் கூட தூக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் தூக்க வச்சிருக்கிறார். எதுக்காக தெரியுமா? அவர் விசுவாசத்தோடு ஆராதிக்கும்போது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ரபா ஷகதன ரபா பாபா அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீரே, துரோகியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவர்களை முன்குறித்திருக்கிறார்களே அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்கள் நீதிமானாய் மாற்றுகிறார். எவர்களை நீதிமானாய் உருவாக்குகிறார், அவர்கள் மகிமைப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து அழைத்தவர் உங்களையும் என்னையும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நான் உண்மையாயிருப்பேன் சொல்லுங்க. வேலை செய்யற இடத்துல, சபையில, குடும்பத்துல, தேவனுக்கு முன்பாக மீண்டும் சொல்லுவோமா? என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர். இயேசு உண்மையா உள்ளவர், நீங்கள் உண்மையா இருக்கணும். ஆமே. எல்லாவற்றிலும் நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்த நோக்கம் எதற்காக தெரியுமா? தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காகவும் நித்திய ஜீவனிலே சுதந்திரித்துக் கொள்வதற்காகவும் அவருடைய சேவைகளை செய்வதற்காக ஆத்தும ஆதாயம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக என் இன மக்கள், என் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவங்களுக்காக, மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, அவர்களுக்காக மன்றாட்டின் ஜெபத்தை ஏறெடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் முன்குறித்த தேவன். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார், ஒரு நாள் உங்களை விலகி போக மாட்டார். என்னை முன்குறித்தீரே, என்னை கைவிடவே மாட்டீர். என்னையும் என் குடும்பத்தை உமக்காக, சேவைக்காக நீர்
அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புங்க, நடத்துங்க. என்னை நிறைத்திடுமே உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னை நிறைத்தீரே. பரிசுத்த ஆவியார் இந்த சபையோரே, என்னை நிறைத்தினீரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் ஒரு தேவன் இல்லை. நீர் நல்லவர். ரபா பா 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 கபா 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 ரபா 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 ரபா. இயேசு நல்ல. சொல்லுங்க சொல்லுங்க, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னோட கூட தேவன் செய்த நன்மைகளை சொல்லி மகிமைப்படுத்துங்கள். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்னத்தோட, தேவ பிரசன்னத்தோட கர்த்தரை நோக்குங்க. யாரும் வேறிக்க பார்க்காதபடி, யாரும் அங்கும் இங்கும் உங்களுடைய சிந்தைகள் வேறு பக்கம் திருப்பாதபடி தேவனை நோக்கி பாருங்க. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, வாய்களை திறந்து உங்க இருதயத்தில் வலது கையை வைத்து இடது கையை வானத்துக்கு நேராய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நீங்கள் சொல்லுங்க, என்னை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, என்னை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து, அவர் உண்மையுள்ளவர், என்னை உண்மையாய் மட்டும் நடத்துகிறார். ஆனா பாவியாய் நான் இன்றைக்கும் உண்மை இல்லாமல் என் குடும்பத்தில் வாழ்கிறேன், சமுதாயத்தில் வாழ்கிறேன், சபையில் வாழ்கிறேன். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல, கல்லூரி, ஸ்கூலில், சமுதாயத்தில் ஆண்டவர் தரங்கட்ட பிள்ளைகளாக நான் சில வேளையில் ஏமாந்து போய் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறேன். என்கிட்ட உண்மை இல்லை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உண்மையாக இருக்கிறவங்க சொல்ல வேண்டாங்க. கொஞ்சம் தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள். எல்லாரும் பாவிகள் தான், நீங்களும் பாவிகள் தான், நானும் பாவி தான். ஆனாலும் ஆண்டவருக்கு உண்மையாக ஒரு கரத்தை உயர்த்தி இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், என்னை அழைத்தவர் ஒரு மனிதன் அல்ல, ஒரு ஸ்தாபனம் அல்ல, எங்கள் போதகர் அல்ல, இயேசு என்னை அழைத்தார். சொல்லுங்கள், இயேசுவே நீர்தான் என்னை அழைத்தீர். என்னை அழைத்தவர் நோக்கம் என்ன தெரியுமா? என்னை உண்மை உள்ளவனாய், உண்மை உள்ளவளாய் மாற்றுவதற்காக, உருவாக்குவதற்காக, நல்ல சாட்சி பெற்ற அப்போஸ்தலர்களைப் போல என்னை எடுத்து உமக்கு உண்மையாய் பயன்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாய் திறந்து கொஞ்ச நேரம் சொல்லுங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், என் கழுத்து அறுக்கப்படுகிற சூழ்நிலைகள் எனக்கு நேரிட்டாலும் கூட, என்னை நிந்தித்து அவமானப்படுத்தி என்னை எந்த இடத்துல நிற்க வைத்தாலும் கூட, என் நாவு பொய் சொல்லாது. என் தேவனாக கிறிஸ்துவை துக்கப்படுத்துவதற்கு என் நாவு பொய் சொல்லாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். எல்லா வாய் திறந்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அவர்தான். அவருடைய வித்துக்கள் நீங்களும் நானும், அவருடைய சொத்துக்கள் நீங்களும் நானும், அவருடைய முத்திரை போன்ற மோதிரமாக நீங்களும் நானும் முத்திரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட முத்திரிக்கப்பட்டவர்கள். அப்பா பிதா என்ற உரிமை பாராட்டி அவரை அழைக்கத்தக்க உரிமை சொத்தாக கர்த்தர் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான சபையும் ஊழியத்தையும் கொடுத்ததற்காக கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ரபா ஷகதான ரபா பாபா கலபா ரீபாதான ரபா பாபா. குடும்பத்தில் உண்மை இல்லை, வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லை, சமுதாயத்தில் உண்மை இல்லை. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க, என்னை நல்லா உருவாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்படுத்துகிறேன். உம்முடைய இருதயத்தை நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துகிறேன். இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுப்பேன். நான் சொல்லுங்க, உமக்கு முன்பாக, உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்னால் இயன்ற அளவுக்கு ஆண்டவரை உண்மையோடு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பேன். சொல்லுங்க,
என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, எங்களை அழைத்தவரே. சொல்லுங்க 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 சொல்லுங்க. உண்மை 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 உள்ளவர் இயேசு. நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர் இயேசு. ஒரு நாளும் கைவிடாமல் இருக்கணும்னா, உங்களை உங்கள் குடும்பத்தை ஒரு நாளும் கைவிடாமல் மறந்து போக அவர் இல்லாமல் இருக்கணும்னா, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களோ, அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு உண்மையான காரியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களை நடத்த வேண்டிய வழியிலே பரிசுத்த கரத்தை பிடித்து உங்களை நடத்துவார், போஷிப்பார், ஆதரிப்பார், தப்பிவிப்பார், காப்பார். என்னையும் முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். இந்த சபையோரை முன் குறித்தீரே, என்றும் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. சொல்லுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவங்க, அர்ப்பணித்தவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இன்னும் நல்ல விசுவாசத்தோடு என் தேவனாக கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன், ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். இன்று முதல் என் தேவனாக கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்னை முன்குறித்த தேவன் என்னை விலகி போக மாட்டார், என்னை மறக்க மாட்டார். அவரும் என் அடைக்கலமானவர், கேடகமானவர், துணையானவர். அல்லேலூயா. நித்திய காலமா என்னை போஷித்து நடத்துகிறதற்கு அவரே உண்மையுள்ளவர். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய அழைத்த நானும் அவருக்கு முன்பாக என்றென்றைக்கும் கர்த்தரின் ஜீவனை அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு நான் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மத்தியிலே ஸ்டீபன் முன்பாக வந்து சங்கீதம் 16வது சங்கீதம் வாசிக்க அன்பாக அழைக்கிறோம். சங்கீதம் 16 வாங்க. ஒரு மைக் முன்பா வாங்க. சங்கீதம் 16 வசனம் மாதிரி வசனம் வாசிப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிறான். மகாத்துவங்களுக்கு அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரன் பங்குமானவர். என் சுதந்திரத்தை காப்பாற்றுவார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களில் என் இல்லந்திரியங்களை என் வேண்டும்.
ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிதத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமீன். ஸ்டீஃபனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் உட்காருவோம். நம் மத்தியிலே சிமியோன் முன்பாக வந்து ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்போமாக. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்று வாலிபன சிஏ கிளாஸில் இல்லை, அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை நமது சபையில் உபவாசம் நடைபெறும். டிசம்பர் 23 வரைக்கும் நம்ம சபையில் உபவாசம் நடைபெறுகிறது. கலந்துபடி கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் கட்டுமான பணிக்கு அமௌண்ட் கொண்டு எனக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். சிமியோனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுக்கப்பட்ட அறிவிப்பு நல்லா கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் ஜெபம் நமக்கு வைத்திருக்கிறோம். இன்றையோட 10வது நாள். சரிங்களா? 10 நாள் முடிஞ்சிருச்சு. போனதே வேகமாக போனமாக இருக்குது. இப்போ தான் நம்ம ஆரம்பித்த மாதிரி இருக்கிறது. 10 நாள், இன்றையோட 10 நாள் நமக்கு அந்த ஜெபம் முடியுது. இன்னும் 30 நாள் நமக்கு இருக்கிறது. வீட்டில் இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. வீட்டில் வேலை செய்ய முடியாமல், வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, அப்படி உள்ளவங்க தயவுசெய்து நீங்கள் இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஏனென்றால் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு மட்டுமல்ல, அதுபோல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்காக, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டம் மாநிலத்துக்காக ஏற்கனவே 2.5 வருஷமாக நம்ம ஜெபித்திருந்தாலும் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து இன்னும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்க பிராயசப்படுவதற்கு இது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பாரமே அதுதான். நம்ம சபை மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் பத்தாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளும், ஒட்டுமொத்த எல்லா சபைகளும் தேவனால் நியமிக்கப்பட்ட சபை. எனவே அவங்களோட ரட்சிப்புக்காக, உலக மக்களுக்காக, உலகத்தில் எத்தனையோ கொடூரமான பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படியாக விடுதலை பெறணும் இல்லையா? பலவிதமான தீய சக்தியிலேருந்து அவங்க விடுதலை பெறணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் என்றது நம்ம மறந்துடவே கூடாது. எனவே ஆண்டுடைய சமூகத்தில் அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. அதில் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தேன்னா, தினமும் காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே ஜெபம் வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் உங்களுடைய குடும்பங்கள், ஒவ்வொருடைய குடும்பங்களில் என்னென்ன எத்தனை பேர் இருக்கிறீங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அதுவும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஏற்கனவே வந்து கொண்டவங்களுக்கு தெரியும். அதுவும் சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரிங்களா? அது நீங்கள் அதுப்போ நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம். நாங்களும் சேர்ந்து இணைந்து ஜெபிக்கும்போது அதுவும் கர்த்தர் யாரோடு ஒருத்தரோட ஜெபத்தை கண்டிப்பாக நிச்சயமாக கேட்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, ஜெபிக்க வரும்போது நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டுடைய சமயத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டுகளுக்காக, ஒவ்வொரு காரியத்திற்காக ஏன் ஜெபிக்க. சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் வருவாங்க. சில பேர் 20 வருஷத்துக்கு மேலே கூட இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு ஜெபிக்கலாம் வராதுங்க, கூச்சமாக இருக்குங்க, இல்லைன்னா பயமாக இருக்குங்க, இல்லைன்னா எப்படி இருக்கு, ஜெபிக்கவே எனக்கு தெரியாதுங்க அப்படின்வாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறணும். கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கலைன்னா அவங்களுக்கு முதுகெலும்பே ஜெபந்தான். ஜெபிக்கலைன்னா அப்புறம் நம்ம எந்த சபைக்கு போகிறீங்க, எத்தனை வருஷம் இருக்குது, உங்களை உருவாக்குனவரே சரியில்லை அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. உங்களோட ஆவிக்குரிய தகப்பனுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம இழிவை உண்டாக்குறதுக்கு காரணம். அப்போ நம்ம ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ நம்ம பிராயசப்படுறோம். குழந்தைகளை கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ இடங்களை அனுப்புகிறோன்ட்டு, அதே மாதிரி நீங்களும் வேலையில் மற்ற காரியங்களை கற்றுக்கொள்கிற சந்தோஷம்தான். ஆனால் ஜெபம் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கு சில பேருக்கு ஜெபிக்க சொன்னால் ஊரையே சுற்றிட்டு வந்துடுவாங்க, உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுவாங்க. கடைசியில் என்ன பாயிண்ட் கொடுத்தோமோ அதே தெரியாமல் மறந்துடுவாங்க. நம்ம ஜெபத்தில் அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும், கஷ்டமாக இருக்கும். அப்போ தனித்து இருக்கும்போது இந்த என்ன பாயிண்ட்டை நம்ம கொடுத்தோம் அதுக்கு ஜெபம் பண்ணி சில சமயம் ஞாபகப்படுத்துவோம். அந்த பாயிண்ட் அவங்க மறந்துடுவாங்க, எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை நாங்கள் சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ வயிற்று வலிக்காக ஜெபம் பண்ண சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு எங்கேயாவது.
அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன பாயிண்ட் கொடுக்குறோமோ அது. அதே போல் அந்த ஜெபிக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம்னா வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறோம். ஒரு ஜெப குறிப்பை நம்ம எடுக்கிறோன்னா அந்த வசனம், இப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அப்போ உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், சங்கீதம் 138:8 சொல்லி ஜெபிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி யாவையும் செய்து முடிப்பார், உங்களுக்கு ஒரு காரியம் இல்லை, உங்கள் நினைக்கிற எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். அப்போ அந்த மாதிரி வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கும் போது அதில் ஜீவன் இருக்குது, பலன் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி அதுக்காக தான் ஜெபிக்க வாங்கன்னு சொல்லணும். நம்ம எத்தனையோ கற்றுக்கொள்கிறோம் இல்லையா, வண்டி ஓட்ட கற்றுக்கொள்கிறோம் இல்லையா, தொழில்களை கற்றுக்கொள்கிறோம், பாடங்களை கற்றுக்கொள்கிறோம், நிறைய செல்ஃபோனில் நிறைய தெரியாதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வசனத்தையும் ஜெபத்தையும் கற்றுக்கொள்வதற்கு நம்ம இருதயத்தில் அந்த வாஞ்சை வேணும். அதுக்காக தான் ஜெபிக்க வர சொல்கிறோம். மற்ற ஆராதனையும் அதுதான் நம்ம வர சொல்கிறதும். அதை நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். யாருக்கோ ஜெபிக்கிறாங்க, நமக்காக ஜெபிக்கிறான்ற நம்ம இருந்தோம்னா ஆண்டுடைய பார்வையில் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்மளே தடை பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு சில தேவைகளுக்காக நீங்கள் அழைப்பு கொடுத்து அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, நாங்கள் ஜெபிச்சாலும் சரி, ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? அவர் யாருக்காக ஜெபிக்க வர சொல்கிறார்? உங்களையும் என்னை யாருக்காக ஜெபிக்க வர சொல்கிறாரு? அவரால் நியமிக்கப்பட்ட தேசத்தை, உலக நாடுகளுக்காக. புரியுதுங்களா? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம்னா, சபையோரோடு இணைந்து ஊழியரோடு இணைந்து நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம்னா தேசம் சாபத்திலையும் பாவத்திலும் அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் அந்த உணர்வு இருக்கணும். நான் எந்த வேலை செய்கிறேனோ, என்ன 3 வேளை சாப்பிட்றனோ இல்லையா, அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. நம்ம சரீரத்தை காப்பாற்றிக்கொள்ள ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் தேசத்தை காப்பாற்றுற அந்த பாரம் என் தேசத்தின் மேலே. இராணுவ போர் சேவைகள் பற்றி தன் குடும்பமெல்லாம் தூக்கி இழந்துட்டு தேசத்தில் எதுக்கு அந்த கண்ணை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க தெரியுங்களா? எந்த நிமிஷம் வேணாலும் எனக்கு மரணம் சந்திக்கும். என் குடும்பம் எனக்கு முக்கியம் இல்லை, என் சொந்த பந்தம் முக்கியம் இல்லை, என் தேசம் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அதனால தான் அவங்க சொந்த பந்தெல்லாம் ஒரு பாசம் இருந்தாலும் கூட இல்லைன்னு சொல்ல இருக்கும். ஆனாலும் என் தேசத்தின் மேலே ஒரு பற்றுதல். புரியுதுங்களா? அதனால தான் இந்திய தேசத்தின் இராணுவர்கள். புரியுதுங்களா? நாங்களும் அப்படிப்பட்டதான் குடும்பமெல்லாம் விட்டுட்டு தான் இராணுவத்துக்கு போய் சேர்ந்துருக்கிறோம். அப்போ எங்களுக்கு தெரியும் அந்த இது. அப்போ ஆக அந்த ஒரு என்னுடைய தேசத்துக்காக பாதுகாப்பு, சரீர பாதுகாப்புக்காக அவங்க இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, ஆவி ஆத்துமா சரீரத்துக்காக பாதுகாப்புக்காக நிற்கிறோம். புரியுதா? அவங்க யுத்த வீரர்கள் மட்டுமல்ல, நீங்களும் நானும் தான் உண்மையான யுத்த வீரர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவங்க சரீரத்தின் யுத்த வீரர்கள், பாதுகாப்பு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அவங்களுக்கு என்ன எதிராளி டபான்னு சொல்லிட்டு எத்தனை இராணுவ வீரர்கள் போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்களும் நானும் யுத்த வீரர்கள். நல்லா கவனிக்கணும். ஜெபம் பண்ணுறவங்க தான் எப்படிப்பட்டவர்கள்? யுத்த வீரர்கள், யுத்த சேனைகள் என்று சொல்லப்படுகிற ஆண்டுடைய வசனம் இருக்கு. ஜெபிக்கிறவங்க தான் போர் வீரர்கள். யாருக்கு? சாத்தானுக்கு. வருதுங்களா? அந்த சாத்தானோட கிரியை தான் இந்த உலகத்தை என்ன செய்யுது? ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து மீட்டெடுக்க உங்களுக்கு, நீங்களாம் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னா சும்மா வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்காக முழங்கால் யுத்தத்தில் ஜபித்திருப்பாங்க யுத்த வீரர்கள். அந்த கண்ணீரோடு விதைத்திருக்கனால தான் இந்த கம்பீரத்தோடு உட்காந்துருக்கீங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். பாசத்துக்கு ஊழியக்காரர்கள் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குது? வைத்தறிச்சலாக இருக்குது, கவலையாக இருக்குது, துக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நல்லா புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதனால் தயவு செய்து பாருங்கள், நம்ம குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்ம சபையின் ஊழியங்கள், நம்ம சபையில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எவ்வளோ பேருக்கு அவங்க குடும்பங்கள், நம்ம சுற்றிக்கூடிய ஜனங்கள் எவ்வளோ முக்கியம். அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் 10 to 12 நமக்கு உபவாசம் ஜெபம் இருக்கிறதுனால இந்த ஜெபத்தோடு அது சேரும். அதுலேயும் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை வேலைக்கு பிறந்தாலும் வீட்டில் மனைவிமார்கள் சும்மா இருந்தாலும் அவங்க பிள்ளைகள் சும்மா இருந்தால் கூட அனுப்பி விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் ஒரு ஆசீர்வாதம். அவங்களும் பழகுவாங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ அறிவிப்பு முடிஞ்சது. அடுத்ததே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன அறிவிப்புன்னா, நாங்கள் பெருமைக்காக இல்லை, ஆண்டவர் எங்களை 100% எல்லாம் 1000 மடங்கு என்னையும் என் குடும்பத்தை மன்னிப்பாராக. உபவாச இரவு ஜெபத்துக்கு காலையில் வராதவங்க இரவு வராங்க. அதில் வரும்போது ஒரு 3 கொஞ்சம் வயதில் மூத்தவங்க
அவங்க என்ன செய்யணும்னா அப்படியே மலையில் அப்படியே அந்த மலை இப்படி குளிரில் கிட்டுக்கிட்டுன்னு நான் வந்து வரும்போதே எனக்கு ரொம்ப பரதாபமாக இருந்தது. என்னம்மா அதுலேயும் ஒரு அம்மா வந்து சொட்ரு போட்டால் பாதி பின்ன பிச்சுக்கிட்டு இப்படி அவங்கள இன்சல்ட் பண்ண வரல, என்னை மன்னிக்கணும், அவங்க நிலைமை சூழ்நிலை அப்படி இருக்கிறது. நான் அதை கூட இல்லாமல் இருந்திருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த 3 பேரை விசாரிக்கிற சொற்றெல்லாம் இல்லைங்க ஐயா, எங்களுக்கு எந்த வித இது இல்லைன்னா உடனே ஆண்டவர் என் மேலே உணர்த்ததுனால நான் உடனே என்ன செய்யிட்டேன், உங்கள் 3 பேருக்கும் சொற்றெல்லாம் போட மாட்டேன்னாங்க. சரி, ஒரு நல்ல சால்வை வாங்கி தரணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செஞ்சு தீர்மானம் பண்ணணும், நல்ல சால்வை வாங்கி தரணும்னு சொல்லி. அப்போது நமக்கு ஸ்டெஃபி அவங்க சென்னை சில்க்ஸில் அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தகவல் கொடுத்தேன், பாப்பா ஒரு 3 சால்வை கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கெட்டியாக உள்ள தரம் உள்ளது இருந்தது, அதை வந்து ஒரு 3 வேணும் பாப்பா, அதனால் என்ன வேலைன்னு சொல்லுங்கள், நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்றோன்னு சொல்லியிருந்தோம். சொன்னோன்னே அவங்களாம் வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் என்னுடைய குழந்தைகள் அப்படின்றனால அவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார், அதனால் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று அந்த 3 சால்வை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். பாப்பா வாங்கிட்டு வந்தோம். அதுலேயும் வந்து நேற்று தினத்தில் அந்த அவங்க வீட்லேயும் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட அந்த வாலிப சின்ன பாப்பா என்ன செய்ய, பாஸ்டர் நான் 500 ரூபா வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி அவங்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் அவங்களுக்கு சேர்ந்துச்சு. நான் உடனே சொன்னேன், எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நீ தட்டிட்டு போயிட்டிய பாப்பான்னு. இருந்தாலும் பரவாயில்ல, அது நான் என்னை எப்பவும் ஆசீர்வதிக்கும் போது பாப்பா ஆசீர்வார். அவ்வளோ சூழ்நிலையிலும் கூட அம்மா அவங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 500 ரூபா ஸ்பான்சர் பண்ணிக்காங்க. மீதமுள்ள தொகையை வந்து பாப்பா ஸ்டெஃபி முன்பாக வந்து வாங்கிக்காங்க. நான் அவங்கள தான் கொடுக்க சொல்லியிருந்தேன், ஆனால் நான் சின்ன பிள்ளை, பெரியவங்களுக்கு அப்படி கொடுக்கலாகாது நல்ல கண்ணியமாக சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் பேர் சொல்கிறேன், அவங்க மட்டும் முதல்ல வாங்க. ஃபஸ்ட்டு காவரி அம்மா அவங்க முதல்ல. சரி சரி, காவரி அம்மா வாங்க. சுமதி முன்பாக வரும்படியாக கேட்குறேன். சுமதி சகோதரி வாங்க. சுமதி எங்கே இருக்கே உட்காந்துருக்குறாங்களா? இருக்கிறாங்களா? அம்மா சுமதி எங்கே? அங்கே இருக்கிறாங்களா? என்ன பக்கெட்டெல்லாம் வந்திருக்கு? ஆதல் பரிசா? மூன்றும் ஒரே மாதிரி. சரி, நான் எப்பவுமே கொடுப்பேன். அடுத்தபடியாக சந்திரம்மா. சுமதி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த என் மனசில் டக்குன்னு படுறதை சொல்லிட்டு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் கவனிங்க, உங்களால் யாருக்காவது முடியாத சூழ்நிலைன்னா எங்களை அணுகுங்க, கர்த்தர் எங்கள் மூலிமா செய்வார். நீங்களும் ஸ்பான்சர் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டோம்னா குறைந்தபட்சம் 500 ரூபாய்க்கு குறைந்தபட்சம் பில் ஆகுது. அந்த 500 ரூபாய்க்கு 2 பேரோட அந்த சரீரத்தை என்ன செய்யலாம், கொஞ்சம் அனல் கொடுக்கலாம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மிஷினரி மாதிரி இன்றைக்கும் பாருங்கள், ஒரு சகோதரி குடும்பம் அவங்களால முடியாமல் 10 நாளாக வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கே போகலன்றப்ப ரொம்ப எனக்கு மனசு பாதரமாச்சு. ரொம்ப கடினமாக கஷ்டப்படுறவங்க அவங்க பல்லடம் பகுதியிலேருந்து வராங்க. நாங்கள் சபை முடிந்த பிறகு அவங்களுக்கு போய் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவங்க கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்களை அவங்களுக்கு
நாங்கள் செய்வதற்காக நேற்று தினத்தில் முடிவு பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? உங்களில் யாராவது அப்படி இருப்பீர்களானாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் ஆனால் அதுக்காக பாஸ்ட்டுக்கு நிறைய வருதுன்ற எல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த வித உழைப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இதிலிருந்து தான் கொடுக்குறோம். அது சத்தியத்தின் வேதத்தின் நிமித்தமாக சொல்கிறேன். சைடு வருமானம் எதுவுமே எந்த இது கிடையாது. நீங்கள் இங்கே என்ன காணிக்க கொடுக்குறீங்க இதிலிருந்து எடுத்து நாங்கள் எங்களுடைய செலவுகளை குறைச்சி பிள்ளை ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்க தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் ஏழை தான், நானும் ஏழை தான். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சாட்சியின் ஜீவியும் யாராக இருக்கிறீங்களா? சாட்சி இருந்தால் சொல்லலாம், சுருக்கமாக சொல்லுங்கள். அதிகமாக இப்போ நேரம் இழுக்க வேண்டாம். தம்பி சாட்சி சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு யாருக்காவது வேணும், ஏதாவது உதவின்னா சொல்லுங்கள், எங்களால் முடியுன்றது செய்கிறோம். அவங்களுக்கு மட்டும் வயசானவங்க கொடுக்குறாங்க, நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த உதவி செய்கிறோம். இந்த உதவி கர்த்தர் செய்கிறார். சரி, உதவி நான் செய்யலை, கர்த்தர் செய்கிறார். போன வாரம் எனக்கு 2 வாரமாக வயிற்று வலி, ரொம்ப வயிற்று வலி, வேலையே செய்ய முடியல. வயிற்று வலி வரையில் மயக்கமாக ஒரு லீசாரில் தான் நான் வேலை செய்கிறேன். லயன் கூட்டையில் அப்படியே மயங்கி அப்படியே சுருண்டு விழுகிற மாதிரி வந்துச்சு. நான் உபவாச ஜபத்தில் வந்து இந்த 2 வாரம் கலந்துக்கிட்டு இருக்கேன். பாஸ்டர் ஐயாட்ட சொன்னேன், எண்ணெய் மந்திரிச்சு கொடுத்தாங்க. அந்த நைட்டே அந்த வயிற்று வலி இல்லை. இன்னொரு சாட்சி, என் பையனை பல்லடம் போலீஸ் திருச்சியில் ஒரு தப்பு பண்ணிட்டான். அதனால் கோர்ட்டுக்கு வரலைன்னா உன்னை ஷூட்டிங் பண்ணுவோடா அப்படின்னு சொல்லி பல்லடம் போலீஸ்கிட்ட சொல்லி நீ வந்து ஆஜராகணும். நாங்கள் 3 வருஷம் ஆகுது. நான் வந்துடுறேங்க, வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், நீ வரலைன்னா அங்கேயே நான் போலீஸ் வச்சு உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. நான் வந்து பாஸ்டர் ஐயாட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இங்கே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு என் பையன் கோர்ட்டுக்கு போனேன். நான் எங்கள் அம்மாவுக்காண்டி நான் திருந்தி வாழ்கிறேன், எந்த தப்பு பண்ணல. நீங்கள் பல்லட போலீஸ் கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், கேளுங்க, நான் எந்த தப்பு பண்ணாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எங்கள் அம்மாவுக்காண்டி அப்படின்னு அவன் சொன்னேன். அவனை கையை பிடிச்சி குலுக்கி பாராட்டி, நீ வந்து மாதம் வந்து நீ கோர்ட்டில் ஆஜராகிருடா, உனக்கு சீக்கிரம் கேஸை முடிச்சு வரேன்னு சொன்னாங்க. எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு பாருங்க ஆண்டவரை. நம்புங்க, எனக்கு அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு. இல்லவே முடியாது. சபையார்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி, ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி, பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஒரு சின்ன இது நல்லா கவனிங்க. அவங்க கோர்ட்டுக்கு 2 டைம் போகும்போது சொன்னால், நீங்கள் தைரியமாக போங்க, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார், நியாயம் தீர்ப்பார், நீதி வழங்குவார் சொல்லி தைரியப்படுத்தி அனுப்புனா, ஒவ்வொரு டைம் அவங்க வரும்போதெல்லாம் ஜெபத்தை கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கர்த்தர் சொன்ன மாதிரி செஞ்சாருன்னு சொன்னாங்க. கர்த்தர் தம்பி நேற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்து 1 மாதம் ஆச்சு இங்கே திருப்பூருக்கு. பையன் இப்போ நல்லா இருக்கான். ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து இப்போ கொஞ்சம் நிற்கிறான், செவுத்தை பிடிச்சிட்டு நிற்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இடையில இங்கே 1 மாதம் வந்துருப்பேன். ஏன் வரலன்னா, என் ஒய்ஃபோட அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, என் மாமியாவுக்கு பாம்பு கடிச்சிச்சு. அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு ஃபோன் பண்ணணுமே, எங்கள் அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே நின்ன இடத்துலேருந்து ஜெபம் பண்ணேன். நீ எந்த சாமியும் இல்லை, ஏசப்பா எங்கள் அத்தைக்கு பாம்பு கடிச்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஜாமக்கல் ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா எங்கள் அத்தையை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, அம்மாவுக்கு அந்த மாமி எங்கள் ஒய்ஃபுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே 3 நாள் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அத்தை நான் நல்லா இருக்கேன் தம்பி, நான் நல்லா இருக்கேன், நான் பாம்பு கடிச்சதில் விஷம் தலைக்கு ஏறல, எல்லாம் ஊசி போட்டு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஏன்னா நின்ன இடத்துல வந்து அப்படியே செருப்பை கழட்டி போட்டு மிஷின்ட்ட நின்ன இடத்துல இருந்து அப்படியே மண்டி போட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி எனக்குள்ளே அப்படியே அந்த உடம்பு சிலுக்குச்சு. சிலுவை எல்லாம் சரியாக போகணும்னு சொன்னாங்க. சரியாயிடுச்சு. இப்போ கர்த்தர் நம்மளுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. சோஸ்திரம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. தம்பி சரி ஓகே, இருக்கட்டும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் நல்ல சாட்சிகளை கேட்டேன். கர்த்தர் நம் சாட்சிகள் நிமித்தமாக அற்புதங்கள், அதுவும் இல்லாமல் அவருக்கு எவ்வளோ அற்புதங்கள் ஜெபத்தில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் அற்புதம் அவருக்கு செய்வார், அவருடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் செய்வாராக. இப்பொழுதும் கூட சிறு குழந்தைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்பும்படியாக பெற்றோர்களுக்கு தயவாக கேட்குறோம். 3 வயதுலேருந்து 14 வயது உள்ள குழந்தைகளை அனுப்பித்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம மத்தியில் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு தேவன் பேசுவதற்காக நம்ம மத்தியில் தாஸ் அவர்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்குறோம். தாஸ் ஜெபம் பண்ணுங்க.
ஆமீன் ஆமீன். கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக நன்றி. தாசுக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷ சத்திய வார்த்தை என்னவென்றால், தேவன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு அடைக்கலமும் கேடகமான தேவனாயிருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் நான் உனக்கு அடைக்கலமும் பெலனுமாயிருக்கிறேன். அடைக்கலமான தேவன் மட்டுமல்ல, நமக்கு பலப்படுத்துகிற பெலனுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று சொல்வது போல, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு நான் அடைக்கலமுள்ள தேவனாக மாத்திரமல்ல, உங்களை பலப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே சொல்லப்படுகிற பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலை பார்த்துட்டிங்கன்னா 21ஆம் அதிகாரத்தில், இன்னும் ஒரு யுத்தம் காத் என்ற ஊரிலே நடந்தபோது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு பார்த்துட்டிங்கன்னா 6 விரல்கள், அவ்வாறு விரல்கள் சொல்லுவாங்க. கைகள் 2 கையில் 6 விரல், கால் பாதங்களில் 6 விரல். அவன் நெட்டையான மனுஷனாக இருந்தான். மொத்தம் 24 விரல்கள் அவனுக்குள்ள, அவன் சரீரத்திற்குள்ள விரல் இருந்தது. அவன் என்ன செய்கிறான்னா 21 அவன் 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 எப்படின்னா 20 ராட்சச பிறவி. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ராட்சச பிறவினா அப்படி ஒரு பூதத்துக்கு சமமானவங்க, ஒரு அரக்கருக்கு சமமான ஒரு தோற்றம். எப்படி அந்த கோலியாத்துக்கு இருந்தது அதே போல தான் இவனுக்கு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள்னால் யார்? தேவனுடைய ஜனங்களை அவமானப்படுத்துகிறான். ஏன்னா அவனுடைய சரீரத்தின் பலத்தினால, அவனுடைய தோற்றத்தை பலத்தினால தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்றான்? நிந்தித்து அவமானப்படுத்துகிறான். புரியுதுங்களா? அப்போ அவமானப்படுத்தும் போது அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு ராட்சச ஊரில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் எல்லா ஜனங்களையும் நிந்திக்கிறான். தாவீதின் சகோதரனாக சிமையாவின் குமாரனாக யோனாத்தான் அவனை வெட்டி போட்டான் என்று சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட தேவ ஜனங்களை நிந்தித்து அவமானப்படுத்துகிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து என்னன்னா தேசமே பயப்படுகிறது. தாவீதோட நாட்களில் அநேக ஜனங்கள் பயப்படுத்துது. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை ஒரே தூக்கிட்டார். எப்படி தாவீதை கொண்டு கோலியாத்தை போடுறது, தாவீதோட சகோதரனை வச்சு ஒரு வெட்டிட்டான். ஆண்டவர் அப்படி தான் செய்வார். யாரை நிந்திக்கிறாங்களோ, யாரை அவமானப்படுத்துகிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறாங்களோ, ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். யார் எழும்பினாலும் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், கவனிச்சிக்கிட்டே இருப்பார். சில சமயம் என்ன செய்வார்? உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பினாலும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருப்பார்? பொறுமையாக கவனிச்சுட்டே இருந்து என்ன செய்வார்? உங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்வார்? அவங்களை நிர்மூலமாக்கி போடுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அதனால தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் இல்லாமல் கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் நான் உன்னை விலக்கி காப்பேன் என்று அர்த்தம், பாதுகாப்பேன் அர்த்தம். அப்போ இங்கே தாவீதுடைய நாட்களில் பார்த்துட்டீங்கன்னா 22 சாமுவேல் 1-7 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவள் செவிகளில் ஏறிற்று என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாவீதோட நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு பயத்தின் அனுபவம் இருந்திருக்கு. ஏன்னா எவ்வளோதான் கர்த்தர் நம்மளோடு இருந்தாலும் நம்ம ஒரு மாம்சம் தானே. நான் என்னதான் வைராக்கியமாக மைக்கை பிடிச்சிட்டு அப்படி பேசினாலும் கூட சில சந்தர்ப்ப சூழலில் மாம்சத்தின் பலவீனமும் மாம்சத்தின் பயமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா? எலியா என்ன செஞ்சார்? 450 தீர்க்கதரிசியில் வெட்டி போட்டான்னு பார்க்குறோம். அதே எலியாவை உன்னை கொன்று போடுவான்னு சொன்னோன்னு ஓடி போயிட்டார் சூரச்செடிக்கு அடியில் போய் படுக்க இல்லையா? அது மாதிரி எல்லாருக்குமே பயம் இருக்க தான் செய்யும். ஆனாலும்
தேவ பயம் உள்ளவர்களாகிய நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். அதனால தான் தாவீது தேவனை பார்த்து என்ன சார் முறையிடுகிறார். இந்த 2 சாமுவேல் 1-7 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனத்தில் தான் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அது கடைசியாக நான் உங்களுக்கு தேவ சித்தம் இருக்கும்னா நேரம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு பாடி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ தாவீது கர்த்தரை நோக்கி என்ன சார், அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனுடைய கைக்கும் சவுலோட கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று அவன் என்ன சார் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக சந்தோஷத்தில் ஒரு பாடல்களை பாடுகிறான். இதுங்களா, எல்லாவித சத்துருடைய கைகளுக்கும் அதே மாதிரி சவுலோட கைகளுக்கும் விடுவித்த போது அவன் பெரிய சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு என்ன சிறப்பில் நன்றியின் பாடலை பாடுகிறதாக நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? உங்களையும் என்னையும் டெய்லி நம்ம பாடி துதிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் இரவு பூரா படுத்து தூங்குறோன்னா நிம்மதியாக எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள்லாம் நமக்கு தெரியாமையே வரும், தெரிஞ்சும் வரும். அப்போ ஆண்டவருக்கு எழுந்த உடனே நன்றி பாடலை பாடி துதிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம பிரியப்படுத்த என்ன செய்வார், நம்மையும் என்ன செய்வார், பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல அவனுக்கு ஒரு பெரிய பலன். ஆண்டவர் பாரு நம்ம ஜெபத்தை கேட்டார், நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. இன்றைக்கு நான் நல்ல தைரியமாக தேவ பலனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பாடலை பாடுகிறார். அது மாத்திரமல்ல கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையுமானவர் மட்டுமல்ல என்னை ரட்சிக்கிறவர், ஆபத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார், அதே போல் என்னுடைய கோட்டையுமா இருக்கிறார். அரணும் கோட்டையுமாய்னா ஒரு முழு பாதுகாப்பு அவருக்குள் இருக்கிறது. அதை குறித்து அவன் என்ன சொன்ன அறிக்கை செய்கிறான், என்னை ரட்சிக்கிறவமாக இருக்கிறார். அந்த பொல்லாத மனிதரோட கரத்திலிருந்து என்னை பாதுகாத்து என்னை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இப்படி தான் நடத்திட்டு வராரு. நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளை மேலே வச்சிருக்கிற அன்பும் இரக்கமும் பாசமும் இருந்த தேவன் எவ்வளோ அருமையாக சேஃபாக நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறதே எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு நன்றியுடைய தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் தேவனை நான் நம்பி இருக்கிற துருகமும் இருக்கிறார், எனக்கு கேடகமாக இருக்கிறார், என் ரட்சனை கொம்பாக இருக்கிறார். அதனால தான் என்னை உயர்ந்த அடைக்கலமாக புகழிடமாக என்னை வைத்திருக்கிறார். என் ரட்சகரமாக என்னை எல்லா வல்லடிகளுக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிறவர் அவரை போல வேற எந்த தெய்வம் இல்லை. என்னை பாதுகாக்கிறவர் அவரை போல எந்த தெய்வம் இல்லை. எனக்கு ஒரு பாதுகாப்பின் அடைக்கலமாக இருந்து பாதுகாக்கிற எந்த தெய்வம் இல்லை. அடைக்கலம்னா என்ன தெரியுங்களா? பாதுகாப்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில பேருக்கு இந்த ஆர்சியிலெல்லாம் பார்த்துட்டு அடைக்கல ராஜுன்னு சொல்லி பேர் இருக்கும். இங்கே யாரும் இல்லை அப்படி அடைக்கல ராஜ். ஆனால் அடைக்கல ராஜ் பேர் இருக்கும், ஆனால் பார்த்தா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது, அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் பேர் அடைக்கல ராஜ். ஆனால் நம்ம ஆண்டவர் என்றைக்கு முழுமையாக தேடுறோமோ, அவர் தான் எனக்கு துணையும் கேடகமானவர் அடைக்கலமானவர் சொல்கிறீங்களோ அன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை தான் இந்த தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், என் துதிக்கு பாத்திரராக தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் துதிக்கு அவர்தான் பாத்திரர். நான் துதிக்கும் போது, நான் அவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி மகிமைப்படுத்தும் போது என் துதியை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார், ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார், என் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யறாப்புல நம்பிக்கையோடு இந்த அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறேன். அதனால நான் துதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் மறவாமல் அவருக்கு நன்றிகளை வழிகளை நான் ஏறெடுக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா எனக்கு என்ன பாதுகாப்பாக இருக்கார், எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்குறார். நல்லா தூதிங்க பாருங்க. யோசபாத் அப்படிதான் நாட்களில் பார்த்து யோசபாத் நாட்களில் எல்லா படை வீரர்களாக வராங்கன்னு அமெரிக்கர் அவங்கள படை வீரர்களாக வராங்கன்னு சொன்னோன்னே உடனே பயமாயிடுச்சு. உடனே என்ன செய்ய சபையோரை எல்லாரும் கூட்டுனாப்புல யுத்த வீரர்கள் போர் சபையில் கூட்டு உட்காந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினாங்க பாருங்க. அந்த உபவாச ஜெபத்தின் நிமித்தமாக என்ன செஞ்சாப்புல ஆண்டவர் எதிரிகள் அவர்களுக்குள்ளே வெட்டி தன்னை மடிய செய்தார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எவர்கள் யோசபாத்தை பிடிக்கலான்னு வந்தாங்களோ, எவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்மூலமாக்க வந்தாங்களோ அவங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கிட்டாரு. கடைசியில் என்னாச்சு, அந்த அவங்க கொண்டு வந்த எல்லா வீச்சு அருவாளும் கேடகம் எல்லாம் என்னாச்சு, பட்டயம் பூரா அவங்களையும் வெட்டி தள்ளிட்டா ஒரு ஆள் கூட மீதியெல்லாம் போயிட்டானுங்க. இப்படி தான் கர்த்தர் செய்வார். அதனால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனாக கர்த்தர் நமக்கு இம்மட்டும் பாதுகாக்கிற தேவன் இனிமேலும் பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துஷ்பிரகாரம் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கூட, என்னை பயப்படுத்தினாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கூட, மரண கண்ணிகள் என் மேலே விழுந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்.
ஒரு நெருக்கம் வரும்போது தான் இன்றைக்கி ஜனங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவரையே பார்க்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நெருக்கம். தாவீது அப்படி இல்லை, அவர் எப்பவுமே ஆடு மேய்க்கும் போதே கர்த்தரை துதிக்கிறாள். அவருக்கு நெருக்கம் வரும்போது தான் மட்டும் இல்லை, ஆனால் இதையும் சொல்கிறாரு, புரியுதுங்களா? தினமும் அவர் துதிக்கிற மனுஷன்தான், தேவனை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிற மனுஷன்தான். நான் இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி டேவிட் சிட்டின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. டேவிட் சிட்டி எப்படி நம்ம திருப்பூர் பட்டணம் அப்படின்ற மாதிரி தாவீதோட பேர்லேயே ஒரு பட்டணம் இருக்குது இஸ்ரேல் தேசத்தில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டேவிட் சிட்டி. அப்போ தாவீதுக்கு எவ்வளோ ஒரு கனம் ஆண்டவர் வச்சிருக்கிற பார்த்தீங்களா? ஆடு மேய்க்கிறவனை அந்த சிட்டிக்கு அவர் தான் ராஜா. அந்த மாதிரி நம்மளையும் ஆண்டவர் வச்சிருக்கணும். நீங்கள் ஆசாரிகள் நீங்களும், லேவியர்கள் நீங்களும் தான் ஆண்டோடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பாருங்கள், அவர் எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, என் தேவனை நோக்கி நான் அபயமிடும்போது, என்னுடைய ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டு என்னை என்ன செய்கிறாரு? விடுதலை விடுவிக்கிறவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய சத்தம் விண்ணப்பத்தை கேட்டார், என் கூப்பிடுதலில் அவர் செவிகளில் ஏறிற்றது என்று அவன் விசுவாசிக்கிறான். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நெருக்கம் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது, அவர் என் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார் என்ற பூரண விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? நான் கூப்பிடும்போது, என்றைக்காவது கூப்பிட்டாலும் சரி, என்றைக்கு விண்ணப்பம் பண்ணாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு உடனே பதில் கொடுக்கிறாருன்னா, நான் தேவனுக்கு பிரியமான துதிக்கு பாத்திரனா நான் இருக்கணும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்களேன். சும்மா நம்ம வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, எப்படியே அப்படி இப்படின்ற வாழ்க்கையில் இருந்துட்டு நம்ம போய் என்ன தான் பல்ட்டி அடிச்சுட்டு தலைகளாக நின்று சொல்லுவாங்களே, உபவாசம் நின்று ஜெபம் பண்ணால் எல்லாம் நடக்கணும்னா கூட முடியவே முடியாது. நம்ம எப்பவுமே தேவனுடைய பிரியமாக இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. எப்படிப்பட்ட பிரசங்கம் வந்தால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி இருக்கணும். அதுதான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை உருவாக்குற இடம் இது. உருவாக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் உருவாகின்றே போகணும். கர்த்தருக்குள்ள அப்படியே மேன்மையாக போகணும். ஆவிக்குரிய மேன்மையில் வளரணும். புரியுதுங்களா? உங்கள் சரீர வளர்ச்சிக்கு தினமும் போராடி சீராடி என்ன செய்கிறோம்? நம்ம ஆகாரத்தை பொசித்து திடகாத்திரமாக பலனாக இருக்கிறோம். ஆவிக்குரிய பலனும் வேணும். சரீர பலன் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் வளரணும், வேதத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும். கர்த்தர் காண்பிக்கிற பாதையில் இன்னும் நம்ம பரிசுத்த நடக்கையில் வளரணும். அதுதான் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். அதுக்காகத்தான் நீங்களும் நானும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது நாட்களில் பாருங்கள், தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் தாவீதுக்கு தேவன் அடைக்கலமாக இருந்தார், கேடகமாக இருந்தார். தேவனாக கர்த்தர் அவனுக்கு பலனாக இருந்தார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறான்னா நமக்குள்ள ஒரு பெரிய பலன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுனேன். ஒரு சாதாரண ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவன் சிங்கிள் மேன் தான். அவன் நினைக்கிறான் நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு நினைப்பான். அதே இது அவன் ஒரு மதுபான பழக்கத்தில், அதுக்காக யார் அப்படி செஞ்சிடாது, பாஸ்டர் சொன்னாருன்னு. மதுபான பழக்கம் உள்ளவன் என்ன செய்வானா, உடனே ஏதாவது பிரச்சனைனா நான் போயிட்டு வரேன்னு போவான். சும்மா போக மாட்டான். போயிட்டு வந்துட்டு எப்படி வருவான்? அவனாலே பேலன்ஸ் பண்ணி நிற்கவே முடியாது. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன பேசும்? 4 ஆளாக நான் நிற்கிறேன்னுவான். எத்தனை நாள்? 4 ஆள். எவனா போய் பேசுவானா? எடுத்தன்னு ஒரு வார்த்தை விட்டால் வருவோம் பாரு, இங்கிலீஷ் வார்த்தை, ஆபாச வார்த்தை வரும். கேட்க முடியுமா? அப்படியே நம்ம போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற என்ன செய்வான்? ஏன்டா அவன் தான் நிதானம் இல்லாமல் இருக்கிறான், அவன் தான் பேச தெரியாமல் பேசுகிறான், அவனுக்கு எல்லாம் போதை தெளிஞ்ச பிறகு போய் விடிஞ்ச பிறகு போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு குடிகாரன் போதையில் இருக்கிறான்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் அவன் பேசுகிறான், தெரியாமல் பேசாதுங்க. சொல்லுவாங்களே பழமொழி, சாப்பாட்டுக்கு மேலே வேறு எதாவது கொடுத்த தின்றான்னா திம்பானா? முடியாது. தெரியுமில்ல அவனுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, ஆனால் நான் ஏதாவது ஒன்று வயசாக நாங்கள் ரசிக்கப்படாதவங்க அவர் திட்டாலும் விடிய காலம் கரெக்டாக நாங்கள் மறந்துருப்போம். அவர் ஞாபகப்படுத்தி சொல்லுவோம், இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் என்னை திட்டுனடா அப்படின்னு. அது மட்டும் ஞாபகம் இருக்குல்ல. திட்டுறதுக்கு என்ன காரணம்? நீ ஒழுக்கமாக இருந்தால் எதுக்கு நான் திட்டுறேன்? ஒரு வழிகாட்டியான ஒரு தகப்பன், ஒரு தலைவனாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு மகன் கை நீட்டி பேசுகிற அளவுக்கு திட்டுற அளவுக்கு எதுக்கு வச்சுருக்கிறீங்க? அப்போ போதலை எதுனா எது வேணால் பேசுனா தெரியாதுன்றது இருக்கா? அது மற்றவங்க நம்புவான், நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த மாதிரி பலன், தாவீதுக்கு ஒரு பலன் என்னது? மதுபானம் போட்டுட்டு வந்த பலன் கிடையாது. தேவ ஆவியானவர் எனக்கு பலன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் கோலியாத்தை தூக்கி வீசுறாரு. புரியுதுங்களா?
கோலியாத்தை ஏன் இப்போ அப்படி தைரியமாக ஆள் ஷார்ட்டாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய 10 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை ஒரு அடியில் தூக்கினான்னா எதுக்காக? அவனுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, என் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு, எனக்கு கேடகமாக இருக்கிறாரு. நீ போட்டிருக்கிற கேடகம் ஒன்று காப்பாற்றாது. எனக்கு ஆவிக்குரிய கேடகம் இருக்கிறது, ஆவிக்குரிய தேவனாக கர்த்தருடைய பலன் இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் வருகிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதுதான் உங்களுக்கு எதிராக எந்த மனுஷன் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டவன் வந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தரை நீங்கள் பேசவே தேவையில்ல, கூப்பிடவே தேவையில்ல, அவருக்கு தெரியும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. உங்களை யார் தொடுகிறாங்களோ முதல்ல அவரை அடித்து தூக்கி போட்டு தான் அப்புறம் உங்ககிட்டயே வர முடியும். அப்படி தானே? அதுக்கும் ஆமாம் வரமாட்டது. நீங்கள் உற்சாகமாக சொன்னால் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்போது இன்றைக்கு உங்களில் ஒரு சில பேர் பலவிதமான பிரச்சனைகளிலே அடைக்கலம் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி என்ன செய்வீங்க? வருவீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு இல்லாமல் திக்கற்றவர்களாய் நீங்கள் இந்த இடத்துல அடைக்கலம் இல்லாத ஒரு பாதுகாப்பு அனாதை என்ற ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வந்திருப்பீங்க. எந்தவித பயமும் எந்தவித கலக்கமும் உங்களுக்கு வேண்டாம். சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு உண்மை சம்பவம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரிக்கு குடும்பத்தில் யாரும் இல்லை, ஆனால் நல்ல வசதி படைத்தவங்க. எப்படி? நல்ல வசதி படைத்தவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யட்டாங்கன்னா, எனக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை, நிறைய நகைகள் பணங்கள்லாம் எனக்கு இருக்கிறதுனால இது பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்டேஷனுக்கு மேலே என்னது ஒரு வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கு. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, இது நமக்கு நல்ல பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி மேலே என்ன செஞ்சால் எப்படியோ போய் அவங்ககிட்ட சொல்லி மேலே போய் குடித்தனம் இருந்துட்டாங்க. ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, யாரையும் நம்ம பணமெல்லாம் எங்கே போகன்னு. ஆனால் அங்கே வந்த ஒரு கைதி என்ன செய்யட்டான், கொஞ்சம் ஏமாந்து போகிற மேலே போய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு அங்கே ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டான். புரியுதுங்களா? அடைக்கலமாக போனது இப்போ எல்லாமே அள்ளிட்டு போயிட்டான். அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காருன்னு அவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான். அவன் வில்லானா தான் இருப்பான். அதனால் நமக்கு பாதுகாப்பு மனுஷர்கள் கிடையாது, ஆண்டவர் தான். நமக்கு சுற்றி இருக்கக்கூடியங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டால் முதல்ல இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களே இயேசு அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லாம் பேதுரு அவ்வளோ வைராக்கியமாக இருந்தால் அவரே ஓடி போயிட்டார் இல்லைங்களா? பேதுரு துணிஞ்சு போய் என்ன செஞ்சான், அந்த மஸ்கு என்ற மனுஷனை காதா வார ஒரே வெட்டினான். அவ்வளோ தைரியமாக. ஆனால் பார்த்தா என்னாச்சு, அடுத்து நம்மளுக்கு இதே கதி தான்ட்டு ஓடி போயிட்டான் இல்லையா? எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா இந்த உலகத்தை குறித்து, சமுதாயத்தை குறித்து, வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து எந்த விதத்தில் உங்களை பயமுறுத்த முடியாது, பயப்படவும் நீங்கள் முடியாது. ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றிலும் செய்வதற்கு ஆவியானவர் எனக்கு பலனை கொடுக்கிறார், தேவ பலன். அதனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனாக கிறிஸ்துவின் ஆவியினால் எல்லாவற்றும் ஆகும். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்தேன். சங்கீதம் 9:9 உட்காருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? துணையாக இருக்கிறார். சிறுமைப்பட்ட அனாதை கைவிடப்பட்டவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு தேவனாக கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அடைக்கலமாக இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒன்று சிறுமைப்பட்டவன்னா அப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஆதரிக்கவோ அரவணைக்கவோ அவங்களுக்கு உதவி செய்யவோ யாரால முடியாது. அவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள். அவங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாங்க? அடைக்கலமானவராக இருக்காங்க. நெருக்கப்படும் அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு பல விதத்தில் நெருக்கத்தை கொண்டு வருவாங்க, வஞ்சிப்பாங்க, அவங்கள ஏமாற்றுவாங்க, அவங்கள போராட்டம் பண்ணி அவங்கள பல தீமையான பழி போடுவாங்க, பல விதத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல நெருக்கத்தை உண்டாக்குவாங்க. அப்படிப்படுகிற நெருக்கப்படுகிற அந்த காலங்களிலே அவங்க பிரச்சனைகள், அது மாத்திரம் நம்ம பஞ்சத்தில் நெருக்கம் வரும், பொருளாதாரத்தில் நெருக்கம் வரும், அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் என்ன செய்வது ஒன்றுமே தெரியலையே, அவசரமாக அவங்களுக்கு உதவி செய்யணுமே, பணம் கட்டணுமே, இல்லை ஆகாரத்தை நிமித்தமாக, இல்லாட்டி பலவிதமான சரீர பிரச்சனை நிமித்தமாக ஒரு நெருக்கம் வரும். யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்க போவாங்க. ஆனால் இவங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னா ஆதரவற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆதரவற்றவர்கள்னால் ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் அவங்களுக்காக சின்ன உதவி, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி போய் ஹோட்டலில் போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கேளுங்க, கொடுப்பாங்களா பார்ப்போம்?
ஏதாவது போண்டா வடை வாங்கணும், இல்லை டீனாச்சும் வாங்கணும், அப்போ தான் கொடுப்போம். ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போய் நில்லுங்க பார்ப்போம். ஏமாந்து வேணால் பிடிச்சிட்டு வரலாம். அவன் கண்களுக்கு முன்னாடி பிடிப்போ, எடுத்தனுங்க யோ அப்படின்னு கூப்பிடுவான். அறிவு இருக்கா அவனுக்கு? எல்லாமே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகம் இது. புரியுதுங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத கைவிடப்பட்டவர்கள், அனாதையானவர்கள், திக்கற்றவர்கள், அவங்களுக்காக எந்த உதவி செய்யாத உலகம், கொடூரமான உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்தது. துன்மார்க்கன் கையில் தான் இந்த உலகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கனுடைய கரத்தில் தான் இந்த உலகம். நீங்கள் நினைக்கிறீங்க இது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கார்ல, இயேசு நமக்குள் வாழ்கிறார். ஆனால் இந்த உலகம் யார் கையில் கொடுக்கப்பட்டது? துன்மார்க்கன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த மாதிரி துன்மார்க்கன் கையில் கொடுக்கப்பட்டதுனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பெற்றது? தீமையான காரியங்கள் இன்றைக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு எதிராக செய்கிறார்கள். அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாரு? தஞ்சமானவராக இருக்கிறார். அவங்க காலங்களிலே சில சந்தர்ப்ப சூழ்நிலை காலங்கள் சொல்லுவாங்களே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். சில பேர் சொல்லுவாங்களே, என்னை பார்த்து இவ்வளோ அவமானப்படுத்துறீங்க, என்னை பார்த்து இவ்வளோ வேதனைப்படுத்துறீங்க, என்னை பார்த்து இப்படி நிந்திக்கிறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருங்க, ஒரு நாள் எனக்கும் ஆண்டவர் கடவுள் ஒரு உதவி செய்வார், அப்போ நான் அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க என்னை குறித்து. நம்ம சில வேளையில் சொல்கிறோமா இல்லையா? அதான் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அவங்களை விசாரிக்கவும் அவர்களை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும்போது தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உதவி கேட்பதற்கு. ஆமேன். உங்களை நாடி வருவார்கள், தேடி வருவார்கள், ஓடி வருவார்கள். எதற்காக? ஆண்டவர் உங்களை மேன்மையான ஸ்தானத்தில் வைத்ததற்காக. நீங்கள் எப்பவுமே இப்படி இருப்பீங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கிரையம் செய்கிறது சொத்து சுகம் கிடையாது. உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தின் விசுவாசத்தின் வாழ்க்கை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறதும் என்கிட்ட எதிர்பார்க்க காசு பணம் கிடையாதுங்க. விசுவாசம். விசுவாசிகளாக விசுவாசம். அவரை சார்ந்து வாழணும், உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் எதையும் செய்யாதீங்க. எதை மேன்மைப்படுத்தினாலும் மனுஷனை மேன்மைப்படுத்தாதீங்க. மேன்மைப்படுத்தினீங்கன்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதம் இழந்துட்டோம். கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்து. அதற்காகத்தான் உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆக சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாரு? கர்த்தர் அடைக்கலமானவராக இருக்கிறாரு. பயப்படாதீங்க தயவு செய்து. யாருமே எனக்கு இல்லையே, உங்களுக்கு யாருமே இல்லைல்ல, சபையார் இருக்கிறோம். புரியுங்களா? இந்த திருச்சபை நீங்கள் எல்லாருமே நம்ம ஒரே குடும்பம். இந்த குடும்பத்தில் நம்மளுக்குள்ளார கொஞ்சம் பிசாசுக்கு இடம் கொடுத்தாட்டா தான் நம்ம என்ன செய்வோம்? பிரிஞ்சு போவோம். அந்த சபைக்கு போகலாமா, இந்த சபைக்கு போகலாமா, அங்கே போகலாமான்ற கூட. அதுதான் தவறான காரியம். நம்மளுக்குள்ள என்ன ஒற்றுமை வேணும், ஒரு மன ஆவி வேணும், ஒரே குடும்பம். ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க திருச்சபை. வாழ்வானாலும் தாழ்வானாலும் நான் உங்களோடு இருப்பேன்னு சம்மதம் என்ன செய்யறோம்? திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? என்ன பிரச்சனை ஏதுவானாலும் இந்த சபையில் நான் ஜெபம் பண்ணி அதை சரிப்படுத்துவேன். புரியுதுல? மற்றவர்கிட்ட போய் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு சரிப்படுத்தணும்னு இல்லை. அந்த ஆவி வந்து கர்த்தர் விரும்ப மாட்டார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், அவங்களுக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன். என் தேவனாக கர்த்தர் அடைக்கலமாக இருப்பதற்கு என்னுடைய ஜெபம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதுதாங்க ஒற்றுமை. ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மனதோடு இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலர் 2:42 பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்தாங்க ஜெபத்தில். அநேக சபைகளில் ஏன் நம்ம இதுக்காக ஜெபிக்கிறோம்னா இந்த காரியத்துக்கு தான். சபையில் நிலைத்திருக்கணும், நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும், உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஏற்றத்தாழ்வு எல்லாருக்கும் இருக்கிறது தான். எல்லா பிரச்சனைகள் மனுஷனாக இருந்தால் இருக்க தான் செய்யும். நம்ம ஒன்று யாருமே கடவுள் கிடையாது, தேவ தூதர்கள் கிடையாது. எல்லாருக்குமே உணர்ச்சிகள் இருக்கிறது. நான் பரிசுத்தமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சில வேளை என்னுடைய நாக்கு கூட உணர்ச்சியில் டங்கு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நாம் ஜெபத்தோடு சரிப்படுத்தணும். அதுதாங்க கீழ்ப்படிதல், உத்தமம், ஒரு அன்பு. சபையில் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துது அதுதாங்க. பணம் வரும் போகும், அதெல்லாம் நமக்கு குப்பை. ஆனால் ஆண்டோடைய ராஜ்யத்தில் போகணுன்னா, ஆண்டவர் இந்த சபையில் நம்ம கொண்டு வந்திருக்காருன்னா, ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக வரைக்கும் இந்த சபைக்கு நான் உத்தரவாதமாக இருப்பேன். என்னுடைய ஜெபம் இந்த சபையோருக்கு தேவை, எங்கள் ஊழியருக்கு தேவை, எங்கள் ஊழியரோட குடும்பங்களுக்கு தேவை, இந்த சபையோருக்கு தேவை, என்னை சுற்றிக்கூடிய ஜனங்களுக்கு தேவை. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள்.
இல்லைன்னா நம்ம எங்கே போனாலும் நமக்கு என்ன இருக்காது, ஆசீர்வாதம். இங்கே இருக்கிற இயேசு தான் பல இடங்களில் இருப்பார், ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க, போனவங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவருடைய அழைப்பை பெற்று, ஊழியத்தின் அழைப்பை பெற்று, இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் அந்த மாதிரி இருந்தால் நம்ம தூரம் அங்கேருந்து வர முடியாத சூழ்நிலை இருந்தால் அது கர்த்தர் பார்க்குறார், நிச்சயமாக வாழ்த்தி அனுப்புவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு சபையை விட்டு விலகிறது, சபையை விட்டு ஓடுறது, குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது, இப்படியெல்லாம் இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அடைக்கலமாக இருக்க மாட்டார். புரியுதுங்களா? மனிதர்களும் அடைக்கலமாக இருக்க மாட்டாங்க. யார் உங்களை அழைக்கிறாங்களோ அவங்க அடைக்கலமாக இருக்க மாட்டாங்க. பாலிஷ் பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் நல்லா பண்ணுவாங்க, அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு, ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு அவங்கள நம்பலை, அழைத்தவரை நம்புகிறோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதனால தான் நான் உங்களுக்கு அதிகமாக பிரசங்கம் என்ன பண்ணுறேன், இந்த போதகரை நம்பாதீங்க. சொல்லி கொடுத்துருக்குறான் இல்லையா, 17 வருஷமாக சொல்கிறேன். எங்களை நம்பாதீங்க, எங்கள் குடும்பங்களை நம்பாதீங்க, நீங்களும் நானும் இயேசுவை நம்புவோம். அல்லேலூயா. என்னை நம்பி நீ என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வேணால் உங்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். எங்ககிட்ட ஒரு டீ கூட நான் வாங்கி தர மாட்டேன். அதுவும் இப்போவும் சொல்லிடுறேன், வேதத்தின் பிரகாரம் அது கூட நான் தகுதி கிடையாது. எங்களை நம்பாதீங்க தயவுசெய்து. இயேசுவை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. சபைக்கு நம்ம வரோமா, யாரை பார்க்க வரோம்? என் அழைத்த தேவனை பார்க்க வரோம். என்ன பிரச்சனைக்கு வரோம், அவர் எனக்கு தீர்த்து வைப்பார். என்ன தேவைக்காக அவர் எனக்கு கொடுப்பார். அந்த கான்செப்ட் என்னைக்கு இருக்குதோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். பாஸ்டரை நம்பிட்டு, ஊழியக்காரனை நம்பிக்கிட்டு, ஒவ்வொரு இடத்துக்கு தீர்க்கதரிசிகளை நம்பிட்டு, அங்கே போனால் இது கிடைக்கும், இங்கே போனால் அது கிடைக்க நம்பணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஜீரோவாக இருப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் எதுவுமே பெற முடியாது, பூமியிலே சரியாக வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அப்பா சரியில்லை, குடும்பமே இப்போ மனைவி பிள்ளைகள் எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. எல்லாருமே அப்படி இருப்பாங்க. நல்ல குடும்பம் அப்படி செய்வாங்களா? என்ன செய்வாங்க? அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் மனம் திருந்தணும், அவர் நம்மை போல சாட்சியாக வாழ்றதுக்கு அந்த குடும்பம் என்ன செய்வாங்க, பிராயசப்படுவாங்க. தன்னோட இஷ்டப்பட்ட தெய்வங்கிட்ட வணங்குவாங்க, மற்றவர்கிட்ட சொல்லி அழுது பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள். அதுதான் உண்மையான குடும்பம் அதுதான். உடனே விட்டுட்டு போனால் அவர் எங்கே போவார்? அந்த மனைவி என்ன எங்கே போவாங்க? பிள்ளைகள் எங்கே போவாங்க? நமக்குள்ள அந்த கான்செப்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு ஒரே தேவன் இயேசு, ஒரே மேய்ப்பெண். உங்கள் எந்த சபைக்கு கர்த்தர் அழைச்சிருக்கா அதுதான் மேய்ப்பெண். புரியுதுங்களா? உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள் மேய்ப்பனுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? பக்கத்து வீட்டு மேய்ப்பனுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா ஐயோன்னு சொல்கிறது அந்த மேய்ப்பன் தான். பக்கத்து வீட்டுக்காரர் அப்படியே இல்லை, விழுந்து சாகட்டும்னு சொல்லுவான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவான். ஆண்டவர் நமக்கோடு பேசினதுக்காக. நமக்கு அடைக்கலமானவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை நான் செலுத்துகிறேன். அப்போ தேவன் பாருங்க, அந்த நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே உனக்கு தஞ்சமாக இருக்கிறார். 10வது வசனத்தை வாசிமா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடி வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களை நீ என்ன கைவிட மாட்டீர். அல்லேலூயா. அப்போ அவரை தேடி வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவரை தேடி வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை என்ன செய்ய மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ அது மாத்திரமில்லாமல் ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார். இப்போ சொன்னது சரியா வந்துருச்சிங்களா? உங்களுடைய நாமத்தை நம்பி இருக்கிற ஜனங்கள் யாரை நம்பி இருப்பாங்க? இப்போ நான் சொன்னது சரியா போச்சுங்களா? பாஸ்டரை நம்பி இருக்க மாட்டாங்க, அடுத்த ஊழியக்காரனை நம்பி இருக்க மாட்டாங்க. இங்கே போனால் அற்புதம் நடக்கும், அங்கே போனால் அது நடக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். உம்முடைய நாமத்தை, இயேசு தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் அவர் தான், அவரை தவிர வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார். உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள், இயேசுதான் எனக்கு எல்லாவற்றுக்கும் செய்வார்ன்றவங்க அவரை தான் என்ன செய்வாங்க, நம்பி இருப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? உறுதியான நம்பிக்கை, அவரை தவிர வேறு யாருக்குமே இல்லை, அவரை தான் நம்ம நம்பி இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் எந்த காரியத்தை குறித்து, உலகத்தை குறித்து, சூழ்நிலைகள் குறித்து நீங்கள் ஐயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களை மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 14:6 எடுத்தவங்க வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். அப்போ சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போ சிறுமைப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாரு?
அடைக்கலமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமில்லாமல் பாருங்கள், பலவிதமான இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்று முதல் அவரே உங்கள் அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கிய அடைக்கலமான ஒரு பாதுகாப்பான ஒரு தேவனாய் இருப்பார். சங்கீதம் 37, 39, 40. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அப்ப இக்கட்டிலே அவரே அவர்களுக்கு அடைக்கலமா மட்டுமில்ல, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். பார்த்தீங்களா, இக்கட்டு நேரத்தில் இந்த உலகத்தில் யாருமே உதவி செய்ய முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, இக்கட்டாக மாட்டிக்கிட்டேங்க, பிரச்சனையில் சிக்கிட்டேங்க, எனக்கு யாராவது உதவி செய்வீங்களான்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட பிரச்சனையை சொல்லிட்டு கழி கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே பதிலாக ஆண்டவர்கிட்ட வந்து நில்லுங்க, இக்கட்டு நேரத்தில் வந்து நில்லுங்க. இக்கட்டு நேரத்திலே, இக்கட்டு காலங்களிலே அவரே உனக்கு அடைக்கலமாக இருப்பார். ஏன்னா அழைத்தவர் அவர் தானே. நீங்கள் தைரியமாக பேசலாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்க தேவன்கிட்ட. உங்கள் அப்பா கிட்ட பேசுறது நீ பயப்படுவீங்களா? மாம்சத்தின் தகப்பன் இடத்துல பேசுறது பயப்படுவீங்களா? இல்லை என்கிட்ட பேசுறது பயப்படுவீங்களா? அது என்கிட்ட பேசுறது பயப்பட மாட்டேன்னு நல்லாவே எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுறதுக்கு பயப்படுவீங்களா இல்லையா? பயப்பட மாட்டீங்களே. அதே போல் உங்களை அழைத்த தேவனுக்கு முன்பாக நல்ல ஃப்ரீடமாக பேசலாம். ஏன் பயப்படுறீங்க? தப்பு செஞ்சாதாங்க பயம், பாவம் செஞ்சாதாங்க பயம், அவருக்கு வசனத்துக்கு மாறாக நடந்தாதாங்க பயம், அபிவிசுவாசத்தில் நடந்தாதாங்க பயம், வசனத்துக்கு உபதேசத்துக்கு மாறாக நடந்தேன்னா எல்லாத்துக்கும் அவருக்கு பயந்து தான் ஆகணும். எல்லாத்துலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் எதுக்கு போய் பயப்படுறீங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் என்றைக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, அவரை பிரதான மேய்ப்பராக நான் பார்க்குறத காட்டிலும் எனக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன். எனக்கு டியர் இணை பிரியாத ஒரு நண்பனை போல் அவரோட பேசுவேன். அதுதான் ஏன் பேசுவேன் தெரியுமா? என் இறுதி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் அவர்கிட்ட போய் நின்று பயந்து பேசணுன்ற எனக்கு அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? அவரை விட்டு நான் விலகும்போது தான் பயப்படுவேன். அவருக்கு எல்லாவற்றையும் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோம்னா அவர்கிட்ட ஃப்ரீடமே, அவர் நான் பேச மாதிரி இருந்தாலும் அவரும் என்ன பேசுவார். சரிங்களா? நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்பேமே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு நான் பேசுவேன். இப்போ எப்படி தெரியுமா? எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் செல்போனோடு நான் பேசுவேன். இந்த மாதிரி இருந்தேன்னா அரோகதி தான். எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு பேச பழகுங்க, பிரச்சனை வராது. மக்களோட அதிகமாக பேசுனீங்க வச்சுங்க, விக்கலோட இன்னைக்கு சிக்கிக்க வேண்டியதை கழுத்தில். எனக்கு தெரிஞ்ச வழி அதுதான். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான், இல்லாட்டி அயோக்கியவான் தான் போயிடுவான். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குரூப் உட்காந்துட்டே இருக்கும். பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. அம்மாவை எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாங்க, அந்த அம்மா அசர மாட்டாங்க. புரியுதுங்களா? மருமகளை என்னாச்சும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையெல்லாம் நமக்கு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்கம்மா, அப்புறம் பார்க்கலாம் வந்துடுவோம். புரியுதுங்களா? வந்த நாயம் போன நாயம் வராத எல்லாம் பேசிட்டு கடைசியில் அவங்களுக்குள்ளேயே முட்டிக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. அதாவது உலக உறவுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேறு விதமாக இருக்கணும். இப்போ ஆண்டுடைய நாமத்துக்கு இங்கே சொல்லப்படுகிற 40வது வசனத்தில் அங்கே வாசிப்போம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். பார்த்தீங்களா? அவர்களுக்கு இக்கட்டு காலங்களிலே அவரே அடைக்கலம் மட்டுமில்லை, கர்த்தர் தான் அவர்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? உங்களுக்கு உதவி செய்கிறவர் இந்த போதகர் அல்ல. சமுதாயம் செய்யாது, உங்ககிட்ட வாங்கி பிடுங்கி அனாதையாக விட்டுட்டு தான் செய்வான். சமுதாயம் செய்யாதுங்க. அரசியல்வாதியாக இருக்கட்டும், எந்த வாதியாக இருந்தாலும், தீவிரவாதியாக இருக்கட்டும், எந்த வாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதன் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எவனாக இருந்தாலும் உங்ககிட்ட டெப்பு இருந்தால் தான் வருவான். கையில் பார்க்க, நான் அனுபவத்தில் தான் பேசுகிறேன். உங்கள் கையில் 10 ரூபா இருந்ததுன்னா அந்த 10 ரூபா பிடுங்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் செய்வானோ, கொடுக்கறதுக்கு வரமாட்டான். புரியுதுங்களா? உங்கள் கையில் இருந்தால் தான் உங்களுக்கு கனம் மாதிரி, இல்லைன்னா நம்ம பிணத்துக்கு சமமாக தான் இருக்கும். அப்போ இக்கட்டு காலங்களிலே, நெருக்கப்படுகிற காலங்களிலே நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அழைத்த தேவன் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பறிந்த வரைக்கும் உங்களோடு நான் இருப்பேன் வாக்கு கொடுத்தவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. அப்ப இக்கட்டு காலங்களிலே அவரே உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கும் தப்பிவித்து ரட்சிப்பார்.
அப்போ நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், துன்மார்க்கனுடைய கைக்கும் பிரச்சனைகளுக்கும் விலக்கி என்னை கர்த்தர் தப்பி வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வசனம்னா அவங்க இறுதிய பலகைகளை எழுதி வைக்கிறது மாதிரி எவையோன பேரெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. உடம்பு பூரா முதல்ல கையில் தான் எழுதுவாங்கன்னு நினச்சேன், சில சமயம் காலில். இப்போ பார்த்தா உடம்பு முழுதும் எழுதி வைப்பாங்க, ஒவ்வொரு முடியிலும் எழுதி வைப்பாங்க போல இருக்கு வர நாட்டில். உங்கள் வசனம் இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுங்க, உங்கள் இருதயத்தில் ஸ்டோரேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா ஆண்டோடைய வசனங்கள் உடம்பு முழுவதும் எழுதி வைங்க, தப்பு கிடையாது. ஒரு பைக்கு நான் பார்த்தேன், ஒரு ஊழியத்தில் போயிட்டு வந்து ஒரு பைக், ஒரு பாஸ்டரோட பைக்கை பார்த்து, பாஸ்டரில் ஏதோ ஒரு விசுவாசியோட பைக்கை பார்த்தேன். பைக்கை பார்த்துன்னா ஹீரோ ஹோண்டா பைக்கை பார்க்குறோம், அந்த பைக்கை சுற்றியும் ஆண்டோடைய வசனம். இந்த சைடு டேங்கில் வசனம், அந்த சைடு டேங்கில் வசனம், மட்காட்டில் வசனம், பின்னாடி இந்த சைடில் வசனம், பின்னாடி வசனம். என்னப்பா உடம்பு பூராமே வசனமாக இருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தை போய் சேரட்டங்க ஜனங்களுக்கு. வாயில் சொன்னாதான் பிரச்சனை, வண்டியில் எழுதுனா பிரச்சனையே கிடையாது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவர்களுக்கு அடைக்கலம். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ற, தென்னம்பாளையத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. ஆசீர்வாதம் ஸ்டோர் சொல்லி அவர் வச்சிருக்கிறாரு. அப்போ தென்னம்பாளையத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த சந்தைக்குள்ளர் போகிற வழியில் பக்கத்தில் அந்த பழக்கடை இருக்கும், அந்த பக்கத்தில் 1 2வது கடை இப்பவும் இருக்குது அந்த கடை. அவர் என்ன செய்வார்னா பொங்கலூருக்கு வருவார், எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி ஒரு வருவார். அவர் பார்த்தா ஒரு பெரிய வேன், நல்ல ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வேன் மாதிரி பெருசாக இருக்கும். அந்த வேனில் பார்த்தா நல்லா கடையாக பிஸ்னஸ் பண்ணுவார், சரக்கு விற்குவார். அப்படி இருக்கும்போது அந்த வேன் ஃபுல்லாமே கர்த்தருடைய வசனம் தான். வேன் ஃபுல்லாகவே எழுதியிருப்பார். ஆள் பார்த்தா நல்லா மீசை, பெரிய மீசை வச்சுருப்பார், நல்லா அவர் 5.25 அடி இருப்பார், பெரிய குண்டால என்னை மாதிரி ஒரு லெவலில் தான் இருப்பார். அப்போ அவருக்கு கூப்பிட்டு ஒரு தடவை நாங்கள் என்ன செய்வோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹோல்சேல் ரேட்டில் கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு தேவையான சில தின்பண்டங்கள் வாங்கி வைக்கும்போது ஒரு நாள் அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க வண்டி பூரா இப்படி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் ஒன்றும் இல்லை. எதிர்ப்பா சொல்கிறேன் கேளுங்கன்ட்டு உட்காந்தார். சொன்னார், இந்த தென்னம்பாளையத்தில் நான் வண்டி வாங்கி போகும்போது சில மத தீவிரவாதிகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த வசனத்தில் டோட்டலாக நீ அடிச்சிரு, இதை நாளைக்கு பார்த்த வச்சுங்க இந்த வண்டியை டோட்டலாக என்ன செய்வேன் நான் எல்லாம் டோட்டலாக என்ன செய்வேன்னு தெரியாது, உன்னையும் சேர்த்து வண்டியும் சேர்த்து நொறுக்கி போடுவோம், எவனை வேணா நீ பாடுற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா இவர் அதுக்கெல்லாம் பயப்பட, சரி உன்னால் முடிஞ்சது நீ செய்ப்போ அப்படின்ட்டார் அவர். அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா இவர் வரார், எங்கே அங்கே லைனில் முடிச்சுட்டு ஒரு டைம் வந்து வரும்போது என்ன செஞ்சிட்டாங்கன்னா பஞ்சர் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆனால் என்கிட்ட சொன்னதுன்னா அவர் முடிச்சுட்டு சொன்னது அடுத்த நாள் இவர் வராரு. எந்த இடத்துலனா இதே இடத்துல என்னது தென்னம்பாளையத்துக்கு இந்த சைடு உள்ளது பார்த்துட்டேன்னா எல்லாம் வெள்ளம் பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணுற இடத்துல குறுக்க வந்து நின்னாங்க. குறுக்க வரத்துக்கு முன்னாடி பார்த்தா சாந்தா தேவி பஸ் வந்து சைடு எடுத்து 10 பேரை தூக்கி எடுத்து வீசி வெள்ளம் பிணமாக சேர்த்தானுங்க அடிபட்டு. பெரிய ஒரு மிராக்கள். இவர் வர்றது பார்த்த உடனே குறுக்க வந்து நிறுத்தலான்னு பார்க்குறப்போ சாந்தா மணி பஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே இப்போ கூட ஓடிட்டுருக்கேன் எனக்கு. அவன் எப்போவுமே ஸ்பீடு பார்த்தா அவன் எப்போவுமே ஸ்பீடு வண்டி போல இருக்கு. நான்லாம் போயிருக்கிறேன், உயிரை கேட பிடிச்சி தான் போகணும் கோயம்புத்தூர் போகிறதுன்னா. அப்போ அந்த பஸ்ஸு சைடு எடுத்து இவனுக்கு தெரில எத்தனை பேர் நின்னாங்களோ அத்தனை பேர் போல அடிச்சு எல்லாம் பீஸாக போயிட்டாங்களாம்மா. ஒருத்த மனுஷன் கூட இல்லை. கர்த்தர் பார்த்தீங்களா யாருக்கு அடைக்கலமாக இருந்தார்? உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அதுதான் உண்மை. எத்தனையோ எங்கள் வாழ்க்கையிலும் சரி, எங்கள் ஊழியங்களில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்திலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுண்டவரல் மேலே கூட என் மேலே பட்டது கிடையாது. இந்த நிமிஷம் நாளைக்கு எப்படியும் தெரியும் எனக்கு, ஒரு சுண்டவரல் கூட. ஆனால் எத்தனை பிரச்சனைகள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வருவேன். ஏன் சொல்லிட்டு தெரியுங்களா? நான் ஆண்டவருக்கு இன்னும் நான் உண்மையாக இருக்கணும், நான் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் அவருடைய இருதயத்துக்கு பிரியமான மனுஷனாக இருக்கணும். நான் எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தரை நெருங்கணும், எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், அந்த அளவுக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆண்டவர் எப்படி இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்க. உங்களுக்கு இருந்ததுனால கை தட்டலையா? உங்களுக்கு இருப்பார்னு சொல்லியிருந்தால் கை தட்டியிருப்பீங்க நல்லா இல்லையா? உங்களுக்கும் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தின் மேலே சமாதானத்தின் மேலே நம்மை தருவாராக. தேவன் உன் குடும்பத்திற்கே அடைக்கலமாக இருப்பார், உன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு மட்டும் உங்களுக்கு இருப்பார். வாசிப்போம் நீதிமொழிகள் 14:26. 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை, மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கும், தைரியமா சொல்லுவான். கர்த்தருக்கு பயந்த மனுஷன்
அவனுக்கு திட நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு முழு நம்பிக்கை இருக்கும். அவன் எதையும் குறித்து பயப்பட மாட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? அடைக்கலம். அப்போ அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, திட நம்பிக்கைனா என்னை எவனோ அசைக்க முடியாது, என்னை தொட முடியாது, என் ஆண்டவரை டச் பண்ணிட்டு தான் என்னை வரணும். அல்லேலூயா. அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, திட நம்பிக்கை, தைரியமாக இருப்பான். நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா பண்ண, என்னோட ஆண்டவர் இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் அந்த விசுவாசம் அந்த தகப்பனுக்கு இருக்குதா அவன் பிள்ளைகளுக்கும் அப்படி இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இருக்கிறான்னா அந்த தலைவன் பெற்றுக்கொண்ட அடைக்கலமும் ஆசீர்வாதமும் நம்பிக்கையும் அவனுக்கு பின் வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலம் கொடுப்பார். கரங்களை தட்டி என்ன சொல்லுமா? அந்த தகப்பன் சரியில்லாத ஆவியா இருந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தனா அவன் பிள்ளைகளை தான் முதல் அடிப்பார். அல்லேலூயா. எப்படி பார்வோனோட பிள்ளையை தொட்டாரா இல்லையா? எகிப்து தேசத்தில் இருக்கிற அனைத்து தலைச்சம்பளையெல்லாம் போட்டாரா இல்லையா? அதுதான் செய்வார். புரியுதுங்களா? நீ என்னை மறந்தா நான் உன்னை மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளையும் நான் மறப்பேன். ஓசையா தீர்க்கதரிசியில புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. நீ வேதத்தை மறந்தேன்னா உன் பிள்ளைகளையும் நான் மறப்பேன்ற. ஆண்டவருக்கு பிரியமா இருங்க, மனுஷனுக்கு பயப்படாதுங்க. கண்ணியை வரவிக்கும், ஜன்னியை வரவிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து இருங்க, அவ்வளோதான். எனக்கெல்லாம் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நான் முதல்ல சொன்னேனே, சத்திய வாசனத்துக்கு கீழ்ப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு பயப்படுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படுவோம், நமக்கு அடைக்கலம் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு சாத்தான் அவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தொடர்ந்து பின்தொடர்ந்து வருவான். உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன் உங்களுக்கு பயப்படாமல் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. சாத்தான் எந்த விதத்திலும் உங்களை நெருங்கி வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். எதை குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களிலே தேவன் உனக்கு பெலனும் அடைக்கலமாக இருப்பார். எரேமியா 16:19 எடுத்தவங்க வாசிங்க வேகமாக. என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். இப்போ பாருங்க, என் பெலனும் என் கோட்டையும் என்னை நெருக்கப்படுகிற நாளிலே என் அடைக்கலமாகிய கர்த்தாவே. பார்த்தீங்களா? என் பலன் நீர்தான், என் கோட்டை நீர்தான். என்னை நெருக்கப்படுகிற எந்த கிரிகளோட ஆவிகள் வந்தாலும் கூட எனக்கு அடைக்கலமாக இருக்கிற ஒரே தேவன் நீர் என்ற அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. ஆமீன். ஒருத்தர் தான் அல்லேலூயா சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் அடைக்கலமா? ஆமீன். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தைகள் அங்கே சங்கீதம் 91 பார்த்துட்டீங்கன்னா அங்கே 1ஆவது வசனத்தில் பாருங்கள், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரில் இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், உன்னதத்தில் இருக்கிறவர். அவர் மறைவிலே யார் இருப்பார்? தேவனுக்கு பிரியமாய் அடைக்கலமாய் இருப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கிட்ட இருப்பார். அந்த உன்னதமானவர் தம்முடைய ஜனங்களை மறைத்து கொள்ளுகிறார், எந்த கிரிகளோட ஆவிகள் மேற்கொள்ளாதபடி, சத்துரு நெருங்காதபடி. அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பதனால தான் அவருடைய நிலையிலே அந்த மனுஷன், அந்த குடும்பம் தங்கியிருக்கும். அதனால தான் யோபோட குடும்பத்தை ஆண்டவர் வேலி அடைத்தார், சத்துரு தொடல. யோபோட குடும்பத்தை அடைச்சாரா இல்லையா? யோபுக்கு சாத்தான் சாட்சியோட நீங்கள் போய் யோபு சோதிக்க சொல்கிறீங்களா? எப்படி போய் சொல்றீங்க? அவனையும் அவன் குடும்பத்தையும் அவன் சம்பத்தை ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வேலி அடித்து பாதுகாக்கலையா? எப்படி நான் போக? திறந்து விடுங்க, நீங்களே திறந்து விடு, கேட்டு உள்ள நுழைஞ்சிடுறேன். அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்களா கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தை ஏன் பாதுகாத்தாரு? தேவன் அடைக்கலமானவர். அவர் உத்தமத்தில் உண்மையாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாக இருந்தான். ஆண்டவர் கொடுக்கணும் அந்த சாட்சி. நம்ம சாட்சி கொடுக்கறது இயேசு கிறிஸ்து கொடுக்கணும் தவிர உலக மனுஷர்கள் கொடுக்கணுமே தவிர நம்மை நாமளே கொடுக்கக்கூடாது. புரியுதாண்ணா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, என்னை நல்லவன் என்று சொல்லாதே, என் பிதா ஒருவரை தவிர வேற நல்லவன் யாரும் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ஏதாவது உதவி செஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லவன் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிறோம். நல்லவனாக மாறணும். நம்மளை சமுதாயம் சொல்லலாம், அப்படி சொன்னாலும் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். சமுதாயம் சொன்னாலும் கூட ஆண்டவரே என்னை நல்லவர் என்று சொல்வதற்கு நீர் இந்த மனுஷர்களை ஏற்படுத்தினாலும் அந்த என்னை இந்த அளவுக்கு வைத்ததுக்கு உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இன்னும் நான் சாட்சியாக வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சங்கீதம் 91:2 எடுத்தவங்க வாசிங்களேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமீன்.
நான் கர்த்தரை நோக்கி என்ன சொல்லுவேன்னா, நீர்தான் எனக்கு அடைக்கலம், எனக்கு கோட்டையுமானவர், நீர்தான் என்னுடைய தேவனாக கிறிஸ்து, எனவே நான் நம்பி இருக்கிறவர் என்று உன்னை துதித்து எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த சாட்சியை, நீர் எனக்கு அடைக்கலம் கேடகமாக இருந்து ஆண்டவரே நான் உம்மை நம்பியிருக்கிறவரை என்னை விடுவித்து காத்ததுக்கு நான் எல்லாருக்கும் நான் என்ன செய்வேன், நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அதான் இங்கே தாவீது சொல்கிறார். நம்பியிருக்கிறவன்ற சொல்லுவேன்னா அது மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் என் தேவனான் என்னுடைய அடைக்கலமாக இருந்தார், அவருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கும் போது அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், தமது ஜனத்திற்கு அடைக்கலமானவர் என்று சொல்லப்படுது. சங்கீதம் 94 வீட்டில் வாசிங்க. சங்கீதம் 94:22 நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள், நேரம் இல்லை. அதே போல் யோவேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், பழைய ஏற்பாட்டில் அது மட்டும் வாசிக்கலாம். கர்த்தர் சியோனில் இருந்து கெர்ச்சிக்கிற எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். ஆமென். அடைக்கலமும் தம்முடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு கோட்டையுமா இருப்பார். அல்லேலூயா. அரணான கோட்டையுமா பாதுகாப்பாக இருப்பார். எப்பேற்பட்ட கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எப்பேற்பட்ட கிரிகளோட ஆவிகள் நம்ம மேற்கொண்டாலும் எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் வானமும் பூமியும் அதிரும் அவர் சத்தம் போடும்போது கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. ஆனாலும் கர்த்தர் தமதுக்கு ஜனத்துக்கு அடைக்கலமாய் கேடகமாக இருப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஏசப்பா, இன்றைக்கு என் வாழ்க்கையில், குடும்பங்களில், விசுவாசிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் அரணும் கேடகமாக இருந்த வழி நடத்துங்க. தம்பி சார்லஸ்.